அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அனைவருக்கும் வணக்கம். மீனாட்சி வெங்கடேசன், ஈரோட்டிலிருந்து. ஈசன் ஜோதிட அறக்கட்டளை நடத்தும் 28வது மாதாந்திர கருத்தரங்க விழா. பிரபஞ்சம் என்னைக்கும் துணையிருக்கும் பண்டிட் பாலர்களுக்கு எல்லாம் வல்ல ஈசனோட அருளோடு சீரோடும் சிறப்பு நடக்க நல்வாழ்த்துகள். சரத்தில் பிறந்தவர்கள் சிரமத்தை அடைவார்களா? யாரெல்லாம் சரத்தில் பிறந்திருக்கீங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். ஓகே. இப்போ மேஷம், கடகம், துலாம், மகரம், இந்த 4 தாங்க சரமாக இருக்குது. வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா இருக்குங்களா? மறந்துட்டேனா? இந்த 4 தானே? சரி. அதாவது மேஷம் எடுத்தீங்க வச்சுக்கோங்க. மெயின் 11 லாபம் இல்லைங்களா? அவங்களே பாதகமாக வந்துடுவாங்க. 11 பாதகமாக இருந்தாலும் அவரே லாபாதிபதியும் அவர் தான். ஒரு நன்மை தராருன்னா அதுக்குள்ள ஒரு தீமை இருக்குன்னு அர்த்தம். தீமை கிடைக்குதுன்னா நன்மை கட்டாயம் கிடைக்கும்னு அர்த்தம். சரிங்களா? அப்போது ஃபஸ்ட்டு மேஷ வீட்டுக்கு வந்துடலாங்களா? அதிபதி யாருங்க? செவ்வாய் பகவான். சரிங்களா? அந்த வீட்டுக்குள்ளே என்ன ஆகும்? சனி பகவான் பலவீனமாகிறார். பாதகாதிபதியான கிரகம் மேஷத்துக்குள்ளார நீசம் அடைகிறார். அதே பரணி 3ஆம் பாதங்கும் போது உச்சத்துக்கு வந்துடுவார். சரி, அப்போது உச்சமாக கிரகம் யாருன்னா சூரிய பகவான். அதே பரணி 3ஆம் பாதத்தில் பலவீனமாயிடுவார் இல்லைங்களா? நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. மேஷத்தில் பிறந்தவங்க செய்யக்கூடாத தப்பு சொந்தத்தில் பொண்ணு கட்டுறது. அக்கா பொண்ணு இருக்காங்க, மாமா பொண்ணு இருக்காங்க, அத்தை பொண்ணு இருக்காங்கன்னு சொல்லி கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்களே சூனிய வச்சுக்கிற மாதிரி. ஏன்னா 2-7 மாரகம், 2-7 தான் சுக்கிரன். குடும்பாதிபதியும் களத்திராதிபதியான கிரகமே பாதகாதிபதி உச்சமாக இடம். 11 அக்கா பொண்ணுங்களா? கட்டினா எப்படி இருக்குங்க? சொல்லுவாங்க இல்லையா, அந்த பொண்ணு வேண்டாண்டான்னு சொல்லுவாங்க. இவருக்கு ரொம்ப பிடிக்கும். இல்லைல்ல, சொந்தம் போயிடும், உறவு போயிடும். அக்கா பொண்ணை கட்டிட்டாங்க அப்படின்னா அக்கா பொண்ணு தான் பாதகமே. கேட்டு பாருங்க ஜாதகங்களில். ஏன்னா சனி பகவான் இந்த வீட்டில் பலவீனமாகிறார். அதே சுக்கிர பகவான் பாண்டில் உச்சமாகிறார். ஒரு கிரகத்தோட தன்மை, நீசம் என்ன, பகை என்ன, உச்சம் என்ன, ஆட்சி என்ன, அது எந்த டிகிரியில் பலம் பலவீனத்தை எடுத்துட்டிங்கனாவே ஒரு ராசிக்கிறதுக்குள்ள கான்செப்ட் வந்துடும். அதை தாண்டி எந்த கிரகம் செயல்படாது. ஏன்னா கால புருஷ அடிப்படையிலே அமர்ந்து உட்காந்துட்டாங்க இல்லைங்களா? பாவகம் காரகம் 2 தான் செயல்படும். உங்கள் தசா புத்தி அடுத்து ப்ளஸ் கோச்சாரம் இல்லைங்களா? அப்போ மேஷத்தில் பிறந்தவங்க என்ன பண்ணக்கூடாது? சொந்தத்தில் ஃபஸ்ட்டு பொண்ணு கட்டக்கூடாது. அது அக்கா பொண்ணை கட்டக்கூடாது. யாராவது கட்டுவாங்களா? சொல்லுவீங்களா? மறக்காமல் சொல்லிடுங்க. சரிங்களா? மறக்காமல் சொல்லிடுங்க. அக்கா பொண்ணை கட்டவே கூடாது. சரிங்களா? சரி. ஆனால் 11 தான் லாபம். இந்த லாபாதிபதியான சனி பகவான் எங்கிருந்தால் லாபம் கொடுப்பாருங்க உங்களை. அதாவது லாபம் என்னங்க? உங்களுடைய ஆசைகள் இல்லைங்களா? சின்ன சின்ன விஷயம் கூட நமக்கு கிடைக்கணும்னா நமக்கு ஆசைப்படணும் இல்லையா? அத்தனைக்கும் ஆசைப்படு, ஆனால் அளவோடு. என்னங்க? எல்லாமே ஆசைப்படணும், ஆனால் எல்லாத்துலையும் லிமிட் இருக்கணும். இப்போ வச்சுக்கோங்க, ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. 6ஆம் இடம் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உத்தியோகம் இல்லைங்களா? அதே மாதிரி தொழில் எடுத்திங்கன்னா 10 அதிபதி, 10-11 சனி பகவானாக வராரு. அப்போது ஒரு தொழில் செய்கிறாங்க, மேஷ லக்னத்தில் மேஷ ராசியில் பிறந்தவங்க செய்கிறாங்க அப்படின்னா, சனி பகவானோட திசா புத்தியில் புதன் புத்தி வரும்போதோ இல்லை புதன் திசையில் சனி புத்தி வரும்போதோ ரொம்ப கவனமாக இருக்கணும். ரொம்பவும். ஏன்னா 6 என்னங்க, கடனை உடனே வாங்கி நீங்கள் ஒன்றும் பண்ணக்கூடாது பிஸ்னஸை. அதுவும் பேங்க் லோன் வாங்கி போடக்கூடாது. பேங்க் லோன் வாங்கி போடக்கூடாது. கடனை உடனே வாங்கி அந்த காலகட்டத்தில் பண்ணிங்கன்னா நல்லா போயிட்டுருக்க மாதிரி இருக்குங்க. அந்த கடைசியில் 1 மாதம் இருக்கும் பாருங்க, அப்படியே குப்பரை கவுத்துட்ரு. என்னெல்லாம் சம்பாரித்து வச்சிங்களோ அப்படியே லாக் பண்ணிடும். அப்போ அகலக்கால் வைக்கக்கூடாது. என்ன பண்ணக்கூடாதுங்க? அகலக்கால் வைக்கக்கூடாது. அகலக்கால் வச்சாங்க அப்படின்னாவே அவங்களுக்கு ரொம்ப ஆபத்து. எதையுமே அழகாக மூவ் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பண்ணி கொண்டு போகணும். அப்போது சனி, ஏன்னா லாபாதிபதி அதிகமான ஆசை கொடுப்பாங்க. நல்ல லாபம் கிடைக்கும் போது நம்மளே அறியாமல் என்ன பண்ணுவாங்க? வந்த லாபத்தை தூக்கி பிஸ்னஸில் போடு, கடனை வாங்கி பண்ணு, இதுதான் டைம்னு நினைப்போம். கடைசி சடனாக என்ன உங்களுக்கு லாக் ஆகிடும். ஸோ ரொம்பவும் கவனமாக அவங்க யோசிக்கணும். அதே மாதிரி தற்கொலை பண்ணுறாங்க இல்லைங்க, அதுக்கு 11 பலமாக இருக்கணுங்க. 11 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம் தான்.
11 ஆசை இல்லைங்க. அவங்க என்ன மாதிரி ஆசைப்படுறாங்க? வாழ்க்கையே வேண்டாம்ப்பா, விரக்தி. 11 என்ன மாதிரி ஆசை? தேவையில்லாத ஆசையும் என்னங்க, 11 வேலை செய்யாமல் தற்கொலை பண்ண முடியாது. அவங்க தற்கொலை பண்ணி இறந்து போகிறாங்கன்னா 11 பலமாக இருக்கணும். இந்த உயிரே வேணாம், இந்த வாழ்க்கையே வேணாம், விரக்தியில் போகிறாங்க இல்லைங்களா? அதனால் அந்த விஷயம். சரி, செவ்வாய் பகவானுக்கு யாரெல்லாம் பிரச்சனை தருவாங்கன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்கள் பார்க்கலாம், அப்படி நம்ம பேசலாம். ஓகே, எதிரி சனி பகவான் பாதகம். ஆனால் நன்மை கொடுத்தா கெட்டது பண்ணுவார். சரிங்களா? அடுத்து நம்ம தீமை செய்வாங்க அஷ்டமாதிபதிங்க. அவருக்கு அவரே செக் வைப்பார். செவ்வாய்க்கும் துலாத்துக்கு மட்டும் பாருங்க, வேற யாரும் கெடுக்க வேணாம், அவங்களுக்கு அவங்களே கெடுதல் பண்ணிக்குவான். ஆனால் அஷ்டமாதிபதி இல்லையா? நஷ்டம் ஏற்படுறதுக்கு முழுமையான காரணம் யாருன்னு வச்சுக்கோங்க, 8க்குண்டான செவ்வாய் பகவான மேஷத்துக்கு. அங்கே அனுஷம் இயங்கிட்டு இருக்கு. ஒருத்தர் மேஷ லக்னத்தில் பிறந்து அவரே விருச்சக ராசியிலையும் பிறந்து நட்சத்திரம் அனுஷத்தில் பிறந்து எப்படி இருக்குங்க அவங்க லைஃப்? போராடாமல், அது சொல்லியிருக்கேன், விருச்சக ராசியை பொறுத்தளவுக்கு ரொம்பவும் சூட்சமாக கேட்டிங்கன்னா அனுஷம் 4ஆம் பாதமும் கேட்டை 3ஆம் பாதம் மட்டும்தான் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க முன்னேறத்தை. ஏன் அனுஷம் 4ஆம் பாதம்? காலப்புருஷ 8க்கு 8 இயங்கும். கேட்டை 3ஆம் பாதம் பார்த்தீங்கன்னா தன்னோட வீட்டுக்கு சந்தை 8க்கு 8 வருவார். கும்பத்தில் வருவார் இல்லைங்களா? கேட்டை 3ங்கும் போது இந்த 2 நட்சத்திர பாதம் மட்டும்தான் ஜாதகம் வந்ததுன்னா அதுக்குண்டான விளக்கம் கொடுத்துருக்கேன், ஆல்ரெடி போனது சொல்லியிருக்கேன் நான். அந்த பரிகாரங்களை கட்டாயம் பண்ணணும், வருஷம் ஒரு முறை பண்ணணும். ஞாபகம் இருக்குங்களா? அவங்க என்ன செய்யணும்னு சொல்லிடலாங்களா? சொல்லிட்டா ஓகே. இங்கே அதாவது பார்த்தீங்கன்னா குலதெய்வ கோயிலுக்கு 3 அபிஷேக குடம் வாங்கணும். அது என்ன பண்ணணுங்க, அதில் ஆற்று தண்ணி, கிணத்து தண்ணி, போர் தண்ணி. உங்கள் வீட்டில் போர் தண்ணி இருக்குன்னா எடுத்துக்கோங்க, போர் தண்ணி. உங்கள் குலதெய்வ கோயில்கிட்ட என்ன தண்ணி இருக்குன்னு பாருங்கள். அங்கே ஆறு இருக்குது, கிணறு இருக்குது, போர் இருக்குன்னா அந்த தண்ணி. மிடில் ஒரு ஊரில் தண்ணி எடுக்கணும். இந்த 3 குடத்தில் ஐயருக்கட்டை கொடுத்து கலசம் பண்ணி தட்சணை கொடுத்துட்டு இந்த 3 தண்ணியும் கொண்டு போய் அபிஷேகத்துக்கு குடத்தோடு கொடுத்துடணும். அனுஷம் 4ஆம் பாதமும் கேட்டை 3ஆம் பாதம் கட்டாயம் செய்யணும். இது வருஷம் ஒரு முறை செஞ்சால் மட்டும்தான் அவங்க லைஃப்பில் நிறைய விஷய மாற்றம் கிடைக்கும். விருச்சகம் என்னதுங்க? நீர் ராசி தானே, நீர் ராசி தானே. அனுஷம் என்னங்க? சனி பகவான் தானே, இல்லைங்களா? அப்போ குலதெய்வ அருள் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், தீர்த்த குடம் குலதெய்வ கோயிலுக்கு 3 குடமாக கொடுக்கணும். 3 எந்த அதாவது விருச்சகம் அனுஷ ஸ்டாருக்கு தான் அவங்களுக்கு. அனுஷம் 4ஆம் பாதம், கேட்டை 3ஆம் பாதமாக இருக்காங்க. எந்த லக்னமாக இருந்தாலும் சரி. இன்னொன்று கேட்டை 3க்கு பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம், அதில் கண்டிப்பாக கலந்துக்கணும். கும்பத்தில் படக்கூடிய தீர்த்தம் அவங்க மேலே படணும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு கேனில் வாங்கிட்டு வந்துடுவாங்க, வீட்டில் வச்சு குடிப்பாங்க. அதெல்லாம் கிடையாது. கும்பத்தில் தீர்த்தம் விழும்போது நிற்கணும் நீங்கள் கீழே. அதுக்கு பேர் தான், ஏன்னா கும்பம்னா கோபுர கலசம் தானுங்க. அதனால் அப்போது மேஷத்தை பொறுத்தளவுக்கு தனக்கு 8ஆ இயங்குவதற்கு செவ்வாய் பகவானே தான். தன்னுடைய எல்லா விஷயத்தையும் ஒரு முரட்டுத்தனமான விஷயம் அவங்களுக்கு வந்து தோணும். நான் சரியாக இருக்கேன், நம்பிக்கை தான் அவங்க பேரில். அந்த நம்பிக்கையை அவங்களுக்கு என்ன பாதிப்பை கொடுத்துரும். ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கட்டும், எனக்கு ஒன்றும் பண்ணாதும்பாங்க, ஆனால் கண்டிப்பாக அவங்களுக்கு ப்ராப்ளத்தை கொண்டு வந்து கொடுக்கும். அப்போ 8ஆம் இடமாக இயங்கக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவங்க கவனமாக இருக்கணும். மேக்ஸிமங்கெல்லாம் வச்சுக்கோங்க, வெளியூரில் போய் இருந்தால் இன்னும் சிறப்பு. குடும்பத்தை விட்டுட்டு அம்மா பொண்டாட்டி பிள்ளைங்களை விட்டு தள்ளி போய் இருந்துட்டாவே, ஏன்னா 8ஆம் இடம் என்னங்க, எல்லா விஷயம் கிடைக்காம இருக்கிறது தானே. அப்போ வெளிநாடு பயணத்துக்கு மேக்ஸிமம் 8, 12 தானே பார்க்குறோம் நம்ம. அப்போ அந்த ஊர்கள் இருக்கும், திசாபுத்தி நடத்தும் பொழுது பேசாமல் போய் உட்காந்துக்கோங்க. அவமானங்கள் சங்கடங்கள் இல்லாத 8ஆம் பாவம் கண்டிப்பாக கொடுக்கும், அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் இல்லைங்களா? 8ஆம் பாவம் தான். அப்போ ஒவ்வொரு ஜாதகருக்கும் 3 முறை அதிர்ஷ்டம் உண்டு. அது அனுபவிக்கணும் அப்படின்னா கோச்சாரம் கண்டிப்பாக கை கொடுக்கணும். கோச்சாரம் அனுமதி கொடுக்காம எந்த அதிர்ஷ்டத்தையும் அனுபவிக்க முடியாது. சரிங்களா? ஸோ இங்கே 8ஆம் இடமா செவ்வாய் பகவான் வரதான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, தனக்குத்தானே வந்து நம்பிக்கை அதிகமாக இருக்கும். அதே போல்
சப்போஸ் சூரிய பகவான் 8ல் இருக்காருன்னா அப்பாவுக்கு காரியம் பண்ண விடாதுங்க. அப்பாவுக்கு அப்போ வெளிநாட்டில் இருப்பாங்க, என்ன சொல்லணுங்க, வேலையை சீக்கிரம் முடிச்சுட்டு அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை பக்கத்தில் வந்து இருப்பான்னு சொல்லிடணும். சரிங்களா? அழகாக இங்கே 8-11 அப்பாவுக்கு கடமையை செய்யலைன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் பையனாக இருந்து என்ன பிரயோஜனம் இல்லைங்களா? அவருக்கு அந்த ஆத்மா சாந்தி ஆகாது இல்லைங்களா? கேட்டு பாருங்க, ராகு பகவான் தாத்தா பாட்டி வந்து செஞ்சுருக்க மாட்டாங்க. மேஷத்தில் பிறந்தவங்க இந்த விருச்சகத்தில் சூரிய பகவான் இருந்தாவோ ராகு கேதுக்கள் இருந்தாவோ அவங்க பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருந்திருப்பாங்க. தன்னுடைய ஈம சடங்கு காரியங்கள் தன் கடமையை செய்ய விடாது. அதனால் அந்த தசாபுத்தி காலங்கள் நம்ம என்ன பண்ணணுங்க, அவங்கள வர சொல்லணும். சரி, அதுவே புதன் பகவான் எடுத்துக்கோங்க. புதன் பகவான் 6ஆ வந்து இயங்குவார். சரிங்களா? 6 என்னது, கடன். இவங்க பேரில் கொஞ்சமாவது கடன் இருந்தால் தான் லாபஸ்தானம் இயங்கும். சனி பகவான் இயங்குவார். என்ன கடன், கொஞ்சமாக வச்சுக்கோங்க, ஒரு ஜுவல் லோன் வச்சுக்கோங்க. ஏன்னா 6ஆம் இடத்திற்கு 6ஆம் இடம் இல்லையா, கும்பம். 6ஆம் இடத்திற்கு 6ஆம் இடம் கும்பம் தானே. சொல்லுங்க, அப்படியே பேசுங்க, ஆமான்னு சொல்லுங்க, இல்லை இல்லைன்னு சொல்லுங்க. அப்போ 6க்கு 6ஆம் இடம் உங்களுக்கு என்னவா இயங்குது, லாபமாக இயங்குது. இந்த ராசிக்கு லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா பாதகமாக இயங்குது. பாதகம் செய்யாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணுங்க, மேஷ லக்ன ராசியில் பிறந்தவர்கள் கட்டாயம் கடனை வச்சுக்கணும். மேக்சிமம் புதன் பகா தசா புத்தி காலங்களை கன்னி வீட்டில் இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிதுனத்தில் தசா புத்தி நடக்கும்போது கட்டாயம் கடன் ஏற்படும். அதுவும் குருவுக்கு கேதுக்குன்னு வச்சுக்கோங்க, சொல்லுவாங்க கோடீஸ்வர யோகம். கண்டிப்பாக நீங்கள் கடன்காரன். நீங்கள் யாருங்க, குரு கேதெல்லாம் வச்சுக்கோங்க, இணைவு இருக்குன்னாவே சொல்லுவாங்க. ஐயோ, நேற்று கூட ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க, குரு கேது இணைவு இருந்தால் கோடீஸ்வர யோகம்னு தசை நடந்துட்டுருக்கு, புத்தி நடந்துட்டுருக்குங்க. லைவில் பவானி லைவ் ப்ரோக்ராமில் கேட்டாங்க ஒருத்தர், எனக்கு கிடைக்குங்களான்னு கேட்டாங்க. இல்லைங்க, கண்டிப்பாக கடன்காரர், நீங்கள் அதிகமாக கடன் வாங்காமல் தப்பிச்சுக்கோங்க அப்படின்னு. ஒரு கடனை வாங்கி கடனை கட்ட சொல்லுங்க, தெரியாது. புதன் பகவான் தான் உங்களுக்கு கடனே. அந்த வீட்டில் உட்காந்து திசை எந்த கிரகம் நடத்தினாலும் கண்டிப்பாக கடன் வாங்குவாங்க. கடனே எனக்கு வாங்க பிடிக்காதுங்க, நோயோட தாக்கம் வந்துடும். அந்த பாவகத்தை இயக்க தானே கிரகமே வந்து உட்காந்துட்டு இருக்குங்க. அப்போ கடன் இருக்குது அப்படின்னா நோயோட தாக்கம் இல்லாமல் இருக்கும். சரி, இந்த செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய பலம் பலவீனம் எடுத்திங்கன்னா 4ஆம் இடம் வரார். 4 இங்கே 10ஆம் இடத்துல வந்து உச்சம் அடைகிறார் இல்லைங்களா? சப்போஸ் சனி பகவானும் செவ்வாய் பகவான் இருக்காங்க பரிவர்த்தனையில். சரிங்களா? இப்போது 10ஆம் இடமா இருக்குன்னு வச்சுக்கோங்க, சனி பகவான் இங்கே பலவீனமாக இருப்பார், இங்கே செவ்வாய் பகவான் உச்சமாக இருப்பார். இந்த பாவகம் பார்த்தீங்கன்னா சொந்தமாக தொழில் செய்யும் பொழுது நஷ்டங்களையும் லாபங்களையும் சொல்லக்கூடாது. தொழில் ரகசியங்கள் இருக்கு, நுணுக்கங்கள் இருக்கு இல்லைங்களா? சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்களே பிரச்சனை பண்ணிக்குவீங்க. ஆனால் அவங்க சொல்லாமல் இருக்க மாட்டாங்க. என்ன காரணம், மகரத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் பலவீனம் இல்லைங்களா? பாக்யாதிபதியும் அவர் தான், விரையாதிபதியும் அவர் தான். அங்கே வந்து உட்காந்துக்கிறாரு இல்லைங்களா? அப்போது தொழிலில் எனக்கு இவ்வளோ லாபம் வருது, நான் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்காங்க, இங்கெல்லாம் பிரான்ச் வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா இவங்களுடைய வருமானம் குறைய ஆரம்பிச்சு. அதே மாதிரி பணியாட்களோட வந்து எப்போவுமே லிமிட்டாக பழகணும். அவங்க கூட சொல்லி தரக்கூடாத விஷயங்களை சொல்லி கொடுத்தா உங்களுக்கு ஆப்போசிட்லேயே கடை வச்சுருவாங்க. இவங்க குரு பலவீனமாக வச்சுக்கோங்க, மற்றவங்களை அட்வைஸ் பண்ணுறங்கிற பேரில் எல்லாம் சொல்லிடுவாங்க. எதையும் மறைச்சி வைக்க தெரியாதுங்க. செவ்வாய் பகவானுக்கு எதையும் அடித்து பேசும். நான் இப்படி தான் பண்ணேன், இதுதான் செஞ்சேன், நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு தன்னுடைய பெருமையை அடித்து பேசும். அப்போ என்ன பண்ணுவாங்க, சரி நம்ம செஞ்சு பார்க்கலாமே இல்லைங்களா? எல்லாத்துக்கும் ஒர்க் அவுட் ஆகுமா? பட் இருந்தாலும் தன்னுடைய வளர்ச்சிகளை எப்போவுமே யார்கிட்டையுமே ஷேர் பண்ணக்கூடாது. தொழில் சிறப்பாக போயிட்டுருக்கா, ஆனால் அப் அண்ட் டவுன் கண்டிப்பாக இருக்கும் இல்லைங்களா? ஒரே மாதிரி போயிட்டுருக்குங்களா பிஸ்னஸில்? சம்பளத்துக்கு போய் உட்காந்து வச்சுக்கோங்க, 5 வருஷம் போனால் இன்க்ரிமெண்ட் வச்சு பண்ணுவாங்க இல்லைங்களா? வருமானம் சேர்த்து கொடுப்பாங்க, ஏன்னா அது அவங்களுக்கு டியூட்டி இல்லைங்களா? ஆனால் சுயமாக பண்ண தொழில் வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்தில் கட்டாயம் ஏற்றத்தாழ்வு உண்டு. இருக்கா இல்லைங்களா? இருக்கா இல்லைங்களா? இருக்கு. சரிங்களா? ஒத்துக்கிறீங்கள? அது தப்பு அது சொல்லி இல்லைங்க. ஓகே. அப்போ செய்யக்கூடிய தொழிலை வந்து என்ன பண்ணக்கூடாதுங்க, யாருமே வெளியே சொல்லக்கூடாது. வெளியே சொல்கிறீங்க அப்படின்னாவே உங்களுக்கு நீங்களே செக் வச்சுக்கிற மாதிரி. சப்போஸ் இப்போது கும்பத்துலேயும் சனி பகவான் வச்சுக்கோங்க மாறி இருக்காங்க, பரிவர்த்தனை என்ன ஆகுங்க? சனி பகவான் வந்து இங்கே பலவீனமாக இருந்தாலும் கூட செவ்வாய் பகவான் வந்து இங்கே இருக்கார்.
இவங்க எப்பவுமே அதிகமான கையில் கேஷ் எடுத்துட்டு வெளியில் போகக்கூடாது. நைட் ட்ராவல் பண்ணக்கூடாது. நைட் ட்ராவல் பண்ணக்கூடாது. இதிலெல்லாம் வச்சுக்கோங்க, நைட்டில் வந்து மிட் நைட்டில் ப்ராப்ளம் வர்றது, பொருள் காணாமல் போகிறது, பாதிப்பு இதெல்லாம் காரணம் வரும். செக்கு டிரான்சாக்ஷன் பண்ணும்போது கவனமாக இருக்கணும். இவங்களுக்கு செக்கு மூலம் கண்டிப்பாக பிரச்சனை வருங்க. செக்கு மூலமாக கண்டிப்பாக கேஸே வரும். சனி செவ்வாயோட பரிவர்த்தனைக்கு கண்டிப்பாக பிரச்சனை வரும். அப்போ சனி செவ்வாய் பரிவர்த்தனை வந்து கும்பமும் உங்களுக்கு மேஸில் இருக்குன்னா இவங்க செக் என்ன பண்ணக்கூடாதுங்க, கொடுக்கறதும் வாங்குறதும் கட்டாயம் கூடாது. அதுவும் அதிகமாக பணம் இருக்குது அப்படின்னா கலெக்ஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக போட்டு வாங்கிக்கணும். இல்லைன்னா யாராவது ஒருத்தர் சாட்சிக்கு வச்சுருக்கணும். சாட்சிக்கு வச்சால் நல்லாதான் இருக்கணும். ரொம்ப அது முக்கியம் இல்லைங்களா? அந்த விஷயம். அதே மாதிரி இவங்க ஃபேமிலிக்குள்ளே வந்தால் பெண்களுடைய வாழ்க்கை முறை ரொம்ப சிரமத்தில் இருக்கும். அந்த ஆண்களால் பெண்களுக்கு நிறைந்த வாழ்க்கை தர முடியாது. சனி செவ்வாய் பரிவர்த்தனை 11:1 இருக்கும்போது ஆண்களால் அந்த வீட்டு பெண்களுக்கு நிறைந்த வாழ்க்கையை கட்டாயம் கொடுக்க முடியாது. பொருளாதாரம் வளர்ச்சி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஒற்றுமை இருக்காது. ஒற்றுமையாக இருக்காங்க அப்படின்னா பொருளாதாரத்தில் வளர்ச்சி இருக்காது. 11 என்னங்க, கஜானா தானே, நீங்கள் சேர்த்தி வைக்கவே முடியாது. சம்பாரித்து இன்னும் சேர்த்தி வைக்க தெரியாது சொல்லலாம். சம்பாதிப்பாங்க, சேமிக்க தெரியாது. சரி, இப்போ குரு பகவானும் சனி பகவானும் பரிவர்த்தனை 12-11 இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? சொத்து இவங்க பேர் வச்சுக்கூடாது. சொத்து வருது அப்படின்னா என்ன, பணம் வருதுன்னா இவங்க யாராவது பேரில் என்ன பண்ணுங்க, ஃபேமிலியில் யாராவது பேரில் மனைவியா அம்மாவா அவங்க பேரில் என்ன பண்ணுங்க, பணத்தை டெபாசிட் பண்ணுற சொத்துக்களாக அந்த மாதிரி மாற்றி இவங்க பேர் வச்சுக்கூடாது. ஏன்னா 11-12 வரையும் போது சேர்க்கை இருக்காது, அதுக்கு மேலே சேர்த்தவும் முடியாது. அது கொஞ்சமாக இருந்தாலும் சரி நிறையா, ஆனால் லாபம் கண்டிப்பாக 11-12 வச்சுக்கோங்க. பரிவர்த்தனைனாவே கண்டிப்பாக லாபம் வரும். கண்டிப்பாக லாபம் வரும். 12 பார்த்தீங்கன்னா இன்னொரு முதலீடு ஸ்தானம், இன்னொரு உண்மைதானுங்க. 12 இன்னொரு முதலீடு தானுங்க. லாபம் கண்டிப்பாக வரும். என்ன பண்ணணும், சொத்துக்கள் சேர சேர யாராவது பேரில் இடமாவோ பொருளாவோ வாங்கி வச்சுட்டாங்கன்னா கட்டாயம் சேவ் பண்ணிக்கலாம். இவங்க மட்டும் வச்சுட்டாங்க வச்சுக்கோங்க, எல்லாம் எனக்கு தெரியும் நான் பார்த்துக்கிறேன். கண்டிப்பாக அந்த ஆணுக்கு உண்டான ஈகோ இருக்கும் இல்லைங்களா? என்ன சொன்னாலும் பெண்கள் கேட்க மாட்டாங்க. கேட்க மாட்டீங்க தானே? எத்தனை பேர் வீட்டில் சொன்னால் கேட்குறீங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். எங்கள் வீட்டில் ஒய்ஃப் சொன்னால் நான் கேட்குறேங்க. சரி, ஏன் சொல்கிறாங்க மனைவி சொல்ல கேட்கணும், மனைவி சொல்லே மந்திரம்னு ஏன் சொல்கிறாங்க சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது சொல்லுங்க. மனைவி சொல்லே மந்திரம்னு சொல்கிறாங்க. யாராவது சொல்லியிருக்காங்களா கணவன் சொல்லே மந்திரம்னு? கணவனே கண் கண்ட தெய்வம் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஆனால் தெய்வத்துக்கு யார் மந்திரம் சொல்கிறாங்க? மனைவி தான் இல்லைங்களா? அப்போ தெய்வத்துக்கு என்ன வேணும்? மந்திரம் இருந்தானா தெய்வமே பூஸ்டப் ஆகும். மந்திரம் சொல்லாத எந்த ஒரு தெய்வமும் கல் தான். ஆமாவா இல்லைங்களா? தெய்வத்துக்கு மந்திரம் வேணுங்க. அந்த அர்ச்சனை இல்லைங்க, மந்திரம். அர்ச்சனை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் திட்டுறது சொல்கிறீங்க சரிங்களா? மந்திரம் சொல்லணும் சரிங்களா? அப்போ என்ன காரணம்னா காலபுருஷருக்கு 2ஆம் இடம் சுக்கிர பகவான் ஆட்சி வீடுங்க, சந்திர பகவானுடைய உச்ச வீடாக வச்சுருக்காங்க. அந்த வீட்டு பெண்களுடைய எண்ணங்கள் அதிகமாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வேண்டுகோள் கணவன் நல்லா இருக்கணும், அதுக்கப்புறம் குழந்தைங்க. அவங்களுக்காக வேண்டிக்கு தெரியாது. உண்மைதானம்மா? அவங்களுக்காக எதுவுமே வேண்ட தெரியுமா? ஏன் சொல்கிறாங்க கோயிலுக்கு போனால் குடும்பத்தோடு போகணும்னு? உங்களுக்கெல்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, பொருளாதாரத்தை கேட்க தெரியும். என் தொழில் அங்கே நிற்கிது, இங்கே பணம் வரணும், அவங்ககிட்ட பணம் கொடுத்துருக்கேன், இவங்க பணம் திருப்பி கொடுக்கணும், இதைத்தான் உங்களுக்கு கேட்க தெரியும். உண்மையை சொல்லுங்கள். நெஞ்சு மேலே கை வச்சுக்கோங்க, தட்டினா எல்லாரும் கை தட்டுங்க இல்லையா? அப்போ உங்களுக்கு கடமை அதுதான். உங்கள் கடமையும் உங்கள் பொறுப்பு என்னங்க? வீட்டுக்கு சம்பாரித்து கொடுக்கணும். உத்தியோகமே புருஷ லட்சணம். சம்பாரிச்சர்லன்னா லட்சணம் இல்லை இல்லையா? அப்போ என்னன்னா உங்களுக்கு தேவை செஞ்சு கொடுக்கணும்னா உங்களுக்கு பண வரவு வேணும். அதை நோக்கி மட்டும்தான் சிந்தனை இருக்கும், வேறு சிந்தனை இருக்காது. அடுத்த மாதம் லோன் வந்துருச்சு, ஃபீஸ் கட்டணும் இல்லைங்களா? ஃபங்க்ஷன் வருது, எக்ஸ்ட்ரா நல்லது கெட்டது வந்துட்டு அதில் எக்ஸ்ட்ரா வேறு போடணும், பட்ஜெட் போடாத வீடு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கணக்கு பார்க்கணும்னு வச்சுக்கோங்க, அந்த குடும்பம் வந்து மேலேயே வராதுங்க. பட்ஜெட் போட்டு தான் லைஃபுக்கு ஃபஸ்ட்டு கொண்டு போகணும்.
பட்ஜெட் போடாத குடும்பம் என்றைக்குமே சொல்லுவாங்க, கணக்கு எழுதாத கணக்கு அழுதாலும் தீராதும்பாங்க. யார் வீட்டில் போட்டிருக்கீங்க பட்ஜெட்? வரவு செலவு வீட்டில் யார் பார்க்குறாங்க? சச்சோ, எழுதாத கணக்கு அழுதாலும் தீராது. நீங்கள் கணக்கு எழுதி வச்சிங்கன்னா தான் உங்களுடைய தவறு இந்த மாதம் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணியிருக்கீங்கன்னு தெரியும். அதை குறைக்கணும்னா எழுதுனாதான் தெரியும். எழுதாத பண்ணி வச்சுக்கோங்க. இப்போல்லாம் ஜிபே இருக்குது, ஃபோனில் காசு வருதுங்க, எப்படி செலவாகவே தெரிய மாட்டேங்குது. இருக்கு நம்பிக்கையில் எல்லா பக்கம் ஸ்கேன் பண்ணி அனுப்பிச்சிடுறோம். அதுக்கப்புறம் கணக்கு போட்டு பார்க்கும்போது அச்சோ இனிமேல் அனுப்பிச்சேன், ஜிபே ஒன்லி வந்து இன்கமிங் தான், நாட் அவுட் கோயிங். அப்படி தான் மாற்றணும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி கை கட்டினீங்கன்னா உங்கள் பிரெயின் லாக் ஆகிடும். நான் சொல்கிறது உங்கள் முள்ள பதியாது. கை கட்டாதீங்க, கை கட்டாதீங்க. கை கட்டினீங்கன்னா பிரெயின் லாக் ஆகிடுங்க. வீட்டில் குழந்தைங்க சொல்லுவாங்க, கிளாஸில் உட்காரும்போது சொல்லுவாங்க, கை கட்டி உட்காரு, கை. அதனால தான் குழந்தைங்க பார்த்தீங்கன்னா மனசில் பதியது கிடையாது. கை கட்டக்கூடாது. கை கட்டி உட்காந்தீங்கன்னா நான் சொல்கிற விஷயம் உங்கள் மூளையில் பதியாது. இப்போ நிறைய குழந்தைங்க பார்த்து வச்சுக்கோங்க, கிளாஸில் உட்காரும்போது கை கட்டி உட்காருன்னு சொல்லிடுறாங்க. அந்த குழந்தைங்க பார்த்தீங்கன்னா பிரெயின் அவ்வளோக்கு ஆக்டிவாக இருக்காது. ஆக்டிவாக வீட்டில் வந்து அப்படியே உட்காந்துட்டு இருக்கும் சில குழந்தைங்கள்லாம். சரிங்களா? அது பணிவுன்னு நினைக்கிறாங்க. கை கட்டிட்டீங்கன்னா உங்கள் பிரெயின் லாக் ஆகிடும். சரிங்களா? இது வந்து ஒரு ப்ரெசஸ் கொடுக்குற மாதிரி தான். அடிமை மாதிரி. பற்றி இவங்க அடுத்த லைனில் வராங்க. ஓகேங்களா? சரி, இது வந்து மேஷத்துக்கு உண்டான விஷயங்கள். சரி, ஏன் சிரமப்படுறாங்க? அதாவது சரத்தில் பிறந்தவங்க ஏன் சிரமப்படுறாங்கன்னா, வேகம் அதிகம், விவேகம் குறைவு. எப்படிங்க? ஸ்பீடு, எல்லா விஷயத்தையும் ஸ்பீடாக பண்ணுவாங்க. பட் எதை எப்போ செய்யணும், எப்படி செய்யணும் யோசிக்க மாட்டாங்க. ஒரே மாதிரி போயிட்டு இருந்தா எப்போவுமே சேஃப். வண்டி எடுக்கிறீங்க, பைபாஸாக இருந்தால் 80ல் போகலாம் இல்லைங்களா? சிக்னல் இருக்க ரோடு, ஸ்பீட் பிரேக் ரோடு, குண்டு குழுந்தா 40-50 தான் போகணும். அதுதான் ஸ்பீடு. நான் அதுலேயும் வேகமாக ஓட்டுவேன், வண்டி என் கண்ட்ரோல் இருக்குது அப்படின்னா ஓட்டலாம். பட் நம்ம சரியாக போனாலும் வரவங்க யாருமே எப்போ வேணாலும் எதுவும் நடக்கலாம் இல்லைங்களா? அப்போ உங்களுடைய வேகத்தை நீங்கள் எங்கே அதிகப்படுத்தணும் அங்கே தான் அதிகப்படுத்தணும். இதுதான் 11 பாதகம். உங்களுக்கு எதிரி வந்து பார்த்தீங்கன்னா புதனாவும், உங்களுக்கு நீங்கள் 8 வந்து உட்காந்துட்ருக்கீங்க. எங்கே விவேகமாக இருக்கணும், எங்கே விவேகமாக இருக்கணும், அதெல்லாம் சொன்ன மனைவி சொல்லே மந்திரம். மேஷத்தில் வச்சுக்கோ. இந்த சரத்தில் பிறந்தவங்ககிட்ட ஜாதகம் பார்க்கும்போது நான் ஒரு விஷயம் கேட்பேன். வீட்டில் சொன்னால் கேட்பீங்களாண்ணே? ஏங்க எல்லாம் நமக்கு தெரியுங்க அப்படிம்பாங்க. நான் ஒய்ஃபை கூப்பிடுவேன், ஏம்மா நான் சொல்கிற விஷயம் நடந்திருக்கா மட்டும் சொல்லுங்கள். ஏதாவது ஒரு விஷயம் வந்து செய்யலாமா வேண்டாமான்னு வந்து வீட்டில் ஹஸ்பண்ட் கேட்பாங்க. மனைவிக்கு மனசில் படும், இது செஞ்சால் பிரச்சனை, இதில் இப்போ வந்து அதிக லாபம் இருக்காது, தப்பு செய்கிறாங்கன்னு சொல்லிடுவாங்க. இது வேண்டாங்க, பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குது, செய்யாதீங்கன்னு. உடனே என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? இவ சொல்ல நம்ம கேட்காம இருக்கிறத செஞ்சுருவாங்க. செஞ்ச அப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவாங்கன்னா பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா, நான் சரியாக தான் பண்ணேன், நீ வாய் வச்சங்காட்டி தான் அது உருப்படாமல் போச்சுன்றுவாங்க. ஆமாங்க மேடம், என்ன மேடம் பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரியே சொல்கிறீங்க. நான் சொல்லுவேன், சரத்தில் பிறந்தவங்ககிட்ட எப்பவுமே பேச்சை நம்ம மாற்றிக்கணும். என்ன சொல்லணும் தெரியுங்களா? சொல்லியே கொடுப்பேன் நான். ஏதாவது விஷயம் சொன்னாங்க அப்படின்னா, இதில் பிரச்சனை வர மாதிரி இருக்குப்பா, செய்யலாமா, என் மனசு தப்புன்னு படுது, நீங்கள் பார்த்து பண்ணுங்கன்னு சொல்லி ஒப்படைச்சிருங்க. கண்டிப்பாக செய்வாங்க. ஒரு அனுபவம் கிடைச்சிடும் இல்லைங்களா? அப்போ சொல்லுவாங்க, நீ அப்போவே சொன்னம்மா பார்த்து பண்ணுன்னு, நான் தான் தவறு தப்ப ஒத்துக்குவாங்க. தப்ப சொல்கிற விதம், ஆர்டர் பண்ணி சொன்னால் கேட்க மாட்டாங்க. விட்டு பிடிக்கணும் எல்லாம். சரத்தில் பிறந்து கை 3 பேர் தூக்குனீங்கல்ல, எங்கள் வீட்டில் துலாலக்னம் தானே, அதனால். சரிங்களா? ஸோ அதனால் இவங்கள பொறுத்தளவுக்கு என்ன பண்ணக்கூடாதுங்க, ஆர்டர் பண்ணிங்கன்னா இவங்கள கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. கொஞ்சம் விட்டு பிடிச்சி வச்சுக்கோங்க. அவள் சொன்னால் சரியாக இருக்கும், அவளை கேட்காம நான் பண்ண மாட்டேன். சொல்கிற விதம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அப்போ இவங்க என்னென்னா எல்லா நேரத்துலேயும் இது மேஷத்துக்கும் துலாத்துக்கும் மட்டுமே அதிகம் பொருந்தும். ஏன்னா தனக்குத்தானே 8 வந்து யார் வர்றாங்க? லக்னாதிபதியே வருவார். இன்னொரு சொல்கிறேன் பாருங்க சூட்சமம். இப்போது லக்னத்தில் வச்சுக்கோங்க, மேஷத்துலேயும் துலாத்துலேயும் ரெண்டுமே எடுத்துக்கோங்க கான்செப்ட். ஒரு கிரகம் வந்து உட்கார்ந்துட்டுருக்கு, 8ல் கிரகமே இல்லை,
8ல் கிரகமே இல்லை. லக்னத்தில் எந்த கிரகம் உட்காருதோ அந்த பாவகம் பாருங்க, கண்டிப்பாக தசாபுத்தி பாதிப்பு கொடுக்கும். ஏன்னா அந்த லக்னாதிபதி லக்னத்தோட வேலை செய்ய மாட்டார், 8க்குள்ள வேலை செய்வார். 8ல் கிரகம் இருக்கு அப்படின்னா பிரச்சனை கிடையாது. அஸ்தமஸ்தானத்தில் கிரகங்கள் இல்லா சமயத்தில் மேஷத்திற்கும் துலாத்திற்கும் மட்டும் அவர் லக்னாதிபதியான வேலையை செய்வது கூட அஷ்டமாதிபதி செய்வாருங்க. அவரே பிரச்சனை பண்ணுவார். அந்த புத்தி காலங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும், மிகவும். மேஷ துலாத்துக்கு மட்டும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, துலாத்துக்கு எடுத்துட்டீங்க அப்படின்னா சுக்கிர பகவானே கொல்லுவார். சுக்கிர பகவான் திசை நடக்கும் காலத்தில் கண்டிப்பாக சனி மகா புத்தி, சூரிய மகா புத்தியில் கண்டம் கண்டிப்பாக உண்டு. எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் 8ல் சுக்கிரன் இருந்தால் கண்டிப்பாக கண்டத்தை கொடுப்பார், மாற்று கருத்தே கிடையாது. 8ல் சுக்கிர பகவான் எந்த லக்ன ராசியில் இருந்தாலும் கவனமாக இருக்கணும். திசா புத்தி காலங்களில் ஒரு கண்டத்தை கொடுக்காம போவே மாட்டார், உயிரிழப்பையும் கொடுப்பார். சொல்லுவாங்க துலாத்தில் பிறந்த லக்னாதிபதி காப்பாற்றுவாருன்னு, லக்னாதிபதியே கொள்வார். துலாத்தில் பிறந்தவங்களுக்கு 8ல் சுக்கிர பகவான் ஆட்சி பெற்று இருக்கு அப்படின்னாவே சனி பகவானும் சூரிய பகவான் புத்தி காலங்கள் மிகுந்த கவனம் தேவை, ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும். ஒரு ஆப்ரேஷன் நடக்குது பரவாயில்ல, ஆனால் உயிர்கண்டத்துக்கு ஒப்பான விஷயம் நடக்காமல் அந்த புத்தி காலம் கிடக்காது. என்ன காரணம்? துலா லக்னத்துக்கு கர்மாதிபதியான சனி பகவான் நீஷமாக இருப்பார் மேஷத்தில். நட்சத்திரம் கிருத்திகை இயங்கிட்டு இருக்குங்க, பாதகாதி ஸ்டார் உள்ள இயங்கிட்டு இருக்குங்களா. அப்போ சூரிய பகவானே பாதகாதிபதி, அங்கே உச்சமடைவார். அங்கே இன்னொன்று கிருத்திகை ஸ்டாரு ரிஷபத்தில் இயங்கிட்டு இருக்கு, அங்கே ஒரு பாதம் இங்கே 3 பாதம், 2 3 4 பாதம் இங்கே இயங்கிட்டு இருக்கு. துலா லக்னம் ராசி வருதுனாவே சுக்கிர பகவான் 8ல் இருக்காருன்னா கவனமாக இருக்க சொல்லுங்க. நம்ம எல்லாம் சொல்லி தான் ஆகணும், பாசிட்டிவும் சொல்லி தான் ஆகணும், நெகட்டிவ் சொல்லி தான் ஆகணும். சில பேர் ஜாதகம் ஏங்க நெகட்டிவ் சொல்ல மாட்டீங்களேங்க, பயமுறுத்த மாட்டீங்கள. உங்கள் ஜாதகத்தில் என்ன இருக்கோ அதைத்தான் நான் சொல்லுவேன். நல்லதாக இருந்தாலும் கேட்டுக்கோங்க, தப்பு இருந்தாலும் உங்களை நான் அதையும் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. நல்லது மட்டுமே இருக்குமோ ஜாதகத்தில்? அதுக்கு நம்ம வேலை அதுதானேங்க, நல்ல வழிகாட்டியாக இருக்கு நம்மளுடைய கடமை. நன்மை மட்டுமே செய்யணும், கிரகங்கள் தீமை பண்ணாமல் இருக்குமா? அப்படி கிடையாது. கிரகங்கள் தன் கடமையை கட்டாயம் செய்யும், யாரையும் விட்டு வைக்காது. சட்டம் சொல்லுவாங்க தன் கடமையை செய்யும்னு, கிரகங்கள் தன் கடமையை செய்யும். ஒவ்வொருத்தரும் பிறக்கும் போது நகர்கின்ற கோட்சாரமே ஜாதகம், நாம் வாங்கி வரும் மரம். யாரால எப்பவும் மாற்ற முடியாது. ஏதாவது மாற்ற முடியுங்களா? இன்னைக்கு வேணும் என்ன பண்ணலாங்க, பொண்ணு வேணும் மாப்பிள்ளை வேணா மாற்றி கொடுக்கலாம், அதையும் கண்டுபிடிச்சிடலாம் இல்லைங்களா. ஏன்னா லைஃப் ஒத்து வராது இல்லைங்க. லக்னம் ராசி மாறி போச்சுன்னா ஒத்து வரலையே, கேரக்டரு லக்னம் கேரக்டர், ராசி ஆக்டிவிட்டீஸ் இல்லைங்களா. அப்போ நம்மளை நாமளே சரியான விதத்தில் பாதுகாத்துக்கிறதுக்காக சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும், சரிங்களா. சரி, அடுத்து கடகம் இல்லைங்களா. மேஷத்துக்கு பார்த்தாச்சு. டவுட்டு மேஷத்துக்கு இருக்கா உங்களுக்கு? இல்லை லாஸ்ட்டாக டவுட்ஸ் பார்த்துக்கலாங்களா? கேள்வி பதில் நம்ம கடைசியாக பார்த்துக்கலாம். இப்போ சரத்துக்கு பார்த்தீங்கன்னா அடுத்து கடக வீடு. இந்த கடகத்தில் வச்சுக்கோங்க, அங்கே செவ்வாய் பகவான் பலவீனமாகறாருங்களா, குரு பகவான் உச்சம் அடைகிறார். அது யாரும் புதனுடைய அம்சத்தில் வருவாங்க, சரிங்களா. அதாவது ஆயில்யம் 2ஆம் பாதங்கும் போது இங்கே செவ்வாய் பகவான் உச்சம் அடைவார், அதே குரு பகவான் அங்கே பலவீனமாவார். அப்போது இந்த கடகத்தில் வச்சுக்கோங்க பிறந்திருக்காங்க அப்படின்னா அவருக்கு லாபாதிபதியும் பாதகாதிபதியும் யார்? சுக்கிர பகவானே. அக்கா பொண்ணு கட்டவே கூடாதுங்க. அக்கா பொண்ணு கடகத்தில் பிறந்தவங்க யாராவது கட்டியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, கேட்டு பாருங்க, கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும். புரிந்து கொள்ளாத மனைவி, அவங்க வீட்டு குழந்தைய விட இந்த அம்மா தான் குழந்தை. எனக்கு என்ன பண்ணி கொடுத்த, உன்னை ஏன் கட்டின, என்னை ஒத்த கால் நின்று கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டேன், நான் அவனை கட்டியிருப்பேன் இவனை கட்டியிருப்பேன், கண்டிப்பாக பேச்சு வரும். அதாவது வீட்டில் பொண்ணு இருந்தால் 10 கேட்பாங்க இல்லைங்களா. நமக்கு எங்கே அமையும் அங்கே தான் அமையும். அதுக்கப்புறம் கேட்டாங்க செஞ்சாங்க, நம்ம பேசி பிரயோஜனம் இல்லை, ஆனால் பேசாமல் இருக்க மாட்டாங்க, சரிங்களா. ஜாதகம் வருதுன்னா சொல்லிடுங்க, சொந்தத்தில் இவங்க அக்கா பொண்ணு. ஏன்னா அக்காங்கிறது யாருங்க? 11ஆம் இடம் தான்.
11 தான் அக்கா. அங்கே என்னாதுங்க, சந்திர பகவான் உச்சம் அடைகிறார். இவரே போய் என்ன ஆகிறாருங்க, பாதகஸ்தானத்தை போய் பலமாகிறார். ஒன்று. சரி, அடுத்து வந்து வச்சுக்கோங்க, 11ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் சுக்கிரன் இணைவு வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து நிறைந்த வாழ்க்கை இவங்களாலையும் கொடுக்க முடியாது. பெண்கள் பாதிப்பு இருக்கும், பெண்களுடைய பாதிப்பு இருக்கும். அதுவும் கர்ப்பிணி பெண்களை கொன்ற குற்றங்கள்லாம் கூட இருக்கும். சந்திரன் சுக்கிரன் 2 பேருமே அங்கே இருக்காங்க. லக்னாதிபதியும் 11ல் இருந்து, அதுவும் செவ்வாயோடைய சாரத்தில் வச்சுக்கோங்க இருக்கு அப்படின்னாவே 5-10 பஞ்சமாதிபதியாக கர்மாதிபதியாக அவர் தான். கடக லக்னத்திற்கு 11ஆம் இடத்தில் பாதகாதிபதியும் ஆட்சி பெற்று லக்னாதிபதியும் உச்சம் பெற்றால் கர்ப்பிணி பெண்ணை இறந்த கொன்ற தோஷம் கட்டாயம் இருக்கும், கட்டாயம் இருக்கும். அதே பக்கத்தில் மாந்தி இருந்து மாந்தி பார்வை பார்த்தா என்ன ஆகுங்க, இன்னும் சொல்லுவாங்க 11ல் மாந்தி இருந்தால் சிறப்பு, 10-11 சிறப்பு. ஆனால் எந்த வீடு முக்கியம், எந்த கிரகம் பார்க்குதுங்கிறது முக்கியம். மாந்தினாவே பிரேத சாபதோஷம் தானே உங்களுக்கு. அப்போ இந்த கடக லக்னத்தை பொறுத்தளவுக்கு ரொம்பவும் கவனமாக இருக்கணும். கன்சீவாக இருக்கும்போது அந்த குழந்தை பிறந்து கூட இறந்துருக்கும், அந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கும். கன்சீவாக தான் தடுக்கும். ஏன்னா குரு பகவான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உச்சமாக இருந்தாலும் கூட அவர் யாருங்க, 6-9க்கு உண்டான கிரகம். 6 சனி பகவான் அஷ்டமாதிபதி நட்சத்திரம் உள்ளே இயங்கிட்டு இருக்குல்லங்க. 12 ராசிலையும் கடகத்தில் மட்டும் சூட்சமாக இருக்கு. யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். 12 ராசிலையும் கடகத்தில் மட்டும் சூட்சமாக இருக்கு. சொல்கிறவங்களுக்கு கிளாப். யார் சொல்கிறீங்க? ஆள் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி ஸ்டேஜில். நான் சொல்லுங்க. சின்ன முயற்சி பண்ணுங்க. ஒரு சூட்சமும் சொல்லிடுச்சு. இதுக்கு மேல என்ன கண்ணா அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இயங்கிட்டு இருக்கு கடகராசிக்குள்ளார். சனி பகவான் சார் ஓகேடாமா, நான் சொல்லிட்டேன்ல. அடுத்து தெரியலீங்களா? அப்போ எனக்கு கிளாப் பண்ணுங்க, நான் சொல்கிறேன். கிளாப் பண்ணுங்க, சத்தம் பத்தல, வேகமா இன்னும். ஆ என்னங்க? குரு உச்சந்தாங்க, குரு உச்சந்தாங்க, உச்சந்தான். சூட்சமம் தான் கேட்டேன், சூட்சமம் தான் கேட்டேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா அதில் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் யார் இயங்குறாங்க? குரு பகவானா 6, சனி பகவான் 8, ஆயில்யம் 12. 6, 8, 12 நட்சத்திரம் இதில் மட்டும் இயங்குதுங்க. வேறு எந்த செக் பண்ணி பாருங்க, 1, 3 ஒன்றா எங்காது. 6, 8, 12 எங்கேயுதுங்க? கடகத்தில் மட்டும். அப்போ கடகத்தில் பிறக்கிறவங்க எப்போவுமே கொஞ்சம் வந்து சொல்கிறாங்களேங்க, மனசு பலகீனமாக இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் சைக்காட்டிஸ்ட் டாக்டர்ஸோட ரொம்ப முக்கியம் கவுன்சிலிங். மன அழுத்தத்துக்குள்ளேயே இருப்பாங்க, ஒரு கனவு கோட்டைக்குள்ளேயே இருப்பாங்க. வெளியே பார்க்க தாங்க தெளிவாக இருப்பாங்க, பார்க்க தான் அவங்க மன அழுத்தம் கட்டாயமாக அவங்களுக்கு இருக்கும். யாராவது ஒருத்தர் பாருங்க, அம்மாவாக இருக்குங்கன்னா என் பையன் இப்படி இருக்காங்கன்னு நினைப்பாங்க, கல்யாணம் ஆயிடுச்சுன்னா என் புருஷன் இப்படி இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. இதே தான், தன்னை குடும்பத்தை தாண்டி வெளியே வர தெரியாது. அவ இன்னொரு கவலை இருக்கும், இன்னொரு கவலை இருக்கும். 6, 8, 12 இயங்கும் ஒரே பாவகம் எதுங்க? யாராவது மறப்பீங்க? கடகராசி வந்து என்ன பண்ணுவீங்க? இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பாருங்க, சரிங்களா? ஸோ அதே மாதிரி ஆயிலத்தில் ஒரு கிரகம் இருக்குன்னா கண்டிப்பாக கேன்சரில் இறந்தவங்க கண்டிப்பாக இருப்பாங்க. கேன்சரில் இறந்தவங்க இருக்காங்க, கண்டிப்பாக இருப்பாங்க. ஆயில்யம் நட்சத்திரம் மட்டும்தான் உங்களுக்கு கேன்சருக்கு உண்டான இது. அதில் பிறந்திருந்தாலும் சரிங்க, ஒரு கிரகம் இயங்குனாலும் ராகு இருக்காரு வச்சுக்கோங்க, கன்ஃபார்ம் கேன்சர். கடக ராசியில் கடக ராசிக்குள்ளேயே ராகு இருந்தால் கூட போதுங்க, கட்டாயம் அவங்க ஃபேமிலியில். யாருக்கெல்லாம் கடகத்தில் ராசி இருக்கீங்க? கடக ராகு இருக்காமா உங்களுக்கு? கடக ராகுவா? கேன்சரில் இருந்தவங்க இருக்காங்களா? ரூல் மாறாது.
சரிங்க ஐயா. இறந்தா அவ்வளோதான் பாயிண்ட். கண்டிப்பா பாயிண்ட் ரூல் ஏன்னா 20 வருஷம் 19 வருஷம் ஆய்வு, வேற எதுவும் இல்லைங்க. சரிங்களா? சரி, கண்டிப்பா கண்டிப்பா வருமா? சரிங்களா? இப்போ இந்த கடகத்துக்கு வந்து வச்சுக்கோங்க, 11 பார்த்தோம் பாதகம். ஆனால் லாபத்தை கொடுப்பாரா? பெண்களால் தான் லாபம் கிடைக்கும். இவங்க அம்மாவையும் மனைவியும் ஃபர்ஸ்ட் மதிக்கணும். ஆண்களா இருக்காங்கன்னா கடகத்துல பிறந்தவங்க அம்மாவோட தேவைகள் என்ன, மனைவியோட தேவைகள் என்ன, மனைவியோட தாய் தந்தையர் தன் மாமனார் மாமியார் உறவுகளுக்கு கட்டாயம் செய்யணும். என்ன காரணம்? 7க்கு 10 யாருங்க? செவ்வாய் தானே. இங்க நீசமாகறாரு இல்லைங்க. கொடுத்தீங்கன்னா கிடைக்கும், கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்க அம்மா அப்பா பாத்துக்கிற மாதிரியே மனைவியோட தாய் தந்தையரையும் பார்த்துக்கணும். சரிங்களா? ஒரு கிரகம் அந்த வீட்டில் பலமாகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ கடகத்தில் வந்து ஒரு கிரகம் ஒரு கிரகம் சொல்லுங்களேன், ஏதோ கிரகம் சொல்லுங்க கடகத்தில். புதன். அந்த புதன் கடகத்துக்கு யாருக்குன்னா 3 பாண்டுக்குண்டான கிரகம். சரிங்களா? இவங்களுக்கு மாமா மூலியமா கடன் பிரச்சனை கட்டாயம் உண்டு. மாமாவுக்கு கடன் வாங்கி கொடுத்து வச்சுக்கோங்க, இவரை கட்டணும். கையெழுத்து போட்ட வச்சுக்கோங்க, பிரச்சனை தான். ஏன்னா மாமா ஒரு இவரால் மாமாவுக்கு யோகம், மாமா இவருக்கு பிரச்சனை. 3 பாண்டு இல்லைங்களா? மாப்பிள்ளை பண்ணி கொடு மாப்பிள்ளை, எனக்கு எல்லாம் நீ தான் மாப்பிள்ளைமாங்க. வந்து மாப்பிள்ளை யாரு கூப்பிட்டு உட்காடுறாங்களோ அவன் தான் வைக்க போறாங்களுக்கு ஆப்பு. உஷாரா இருந்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கூட மாமா மாப்பிள்ளை கூப்பிடக்கூடாது. கடகத்தில் புதன் இருக்க பிறந்தவங்க ஃப்ரெண்ட்ஸை கூட மாமா மாப்பிள்ளைன்னு கூப்பிடக்கூடாது. கூப்பிட்டா கடனை கொடுத்துட்டீங்க அப்படின்னா இவங்க சட்டையை பிடிச்சி கேட்க மாட்டாங்க, என் காசு எங்கடான்னு. கடகத்தில் பிறந்தவங்க எப்பவுமே மனசுபாவம் வச்சுக்கோங்க, எப்போ ஒரு பயத்துக்குள்ளே இருப்பாங்க. சந்திர பகவான் உச்சமாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க, டென்ஷனாக இருப்பாங்க. சந்திர பகவான் பலவீனமாக இருக்காங்கன்னா பயந்து இருப்பாங்க. இதுதான் கான்செப்ட். சரிங்களா? அப்போ இவங்க மேக்ஸிமம் என்ன பண்ணக்கூடாதுங்க, மாமா உறவுகளுக்கு. செவ்வாய் பகவான் நீங்கள் வச்சுக்கோங்க இருக்கார் அப்படின்னா இவருடைய பெயரில் சொத்துக்கள் பதியக்கூடாது. 4 சொத்து இருக்குன்னா 5ஆவது சொத்து வாங்குறாங்கன்னா இந்த 4ஆவது சொத்துல ஒன்று இழந்துட்டு அந்த காசு உள்ள போட்டு தான் வாங்கணும். 4 சொத்துக்கு மேலே போச்சுன்னா ஆயுள் பங்கம் ஏற்படும். கடகத்தில் செவ்வாய் இருந்தா, ஏன்னா புதன் பகவான் ரிஜிஸ்ட்ரேஷன், அவர் 9ல் போய் தான் உட்கார்றாரு. அதே குரு இங்கே வந்து உச்சமாக இருந்தாலும் கூட அதே புதனுடைய ஸ்டாரில் தான் என்ன ஆகுறாங்க, இங்கே நீச்சமும் உச்சமும் மாறி வருது இல்லைங்களா? செவ்வாய் குரு காலப்புருஷருக்கு விரையாதிபதிங்க. முதல் கான்செப்ட் குரு பகவான். பாக்யாதிபதி என அந்த அடிப்படையில் தான் எடுக்கணும். அப்போ 4 சொத்துக்கு மேலே கடக லக்னத்தில் ராசியில் பிறந்தவங்க 5ஆவது சொத்து வாங்குறாங்கன்னா ஒரு சொத்தை அழிச்சிட்டு தான் என்ன பண்ணுங்க, வாங்கணும். புதுப்பித்தல், அதுக்கு பேர் என்னங்க, புதுப்பித்தல். இது கடகத்தில் ராகு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவங்க என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கட்டின வீடாக வந்து வாங்கிக்கணும். இடமெல்லாம் பார்த்து ஆளெல்லாம் வச்சு கட்டினாங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக பிரச்சனை இல்லாமல் கட்டி முடிக்க மாட்டாங்க வீட்டை. பேங்க் லோன் போட்டிருக்காங்க, எங்களுக்கு டேஸ்ட்டாக நாங்கள் கட்டணும், எங்களுக்கு பிடிச்ச மாதிரி கட்டணும்னா இழுபறியும் ஆகும், அதிக செலவாகிடும். 4 கிரகம் யாருங்க, சந்திரன் தான் காலபுருஷருக்கு இல்லைங்களா? தனக்கு உட்காண்டாரு பாதகத்தில். பேராசை பெருநஷ்டம், பேராசை இல்லைங்களா? ஏன்னா குடும்பத்துக்காக தானே வீடு கட்டுறது, அதே குடும்பம் தனக்கு போய் உட்காந்துட்டாரு. அப்போ நம்மளோட டேஸ்ட்டுக்கு இல்லைங்க, ஆல்ரெடி ஒருத்த டேஸ்ட்டுக்கு கட்டி வச்சுட்டாங்க வீட்டை, வாங்கி அனுபவிங்க, பிரச்சனை கொடுக்காது. உங்கள் டேஸ்ட்டுக்கு கட்டணும்னு நினச்சிங்கன்னா ஏதாவது மனக்கசப்பு இல்லாமல் போராட்டம் இல்லாமல் கட்டி முடிச்சிருக்க மாட்டாங்க. கேட்டு பாருங்க. சரிங்களா? கேட்டால் தானே உங்களுக்கு நம்பிக்கை வரும். சொல்கிறது நம்புறீங்களா இல்லையா? சரி, அடுத்து வந்து வச்சுக்கோங்க, இந்த கடகத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11 பார்த்துட்டு 6ஆம் இடம் யார் வர்றாரு, குரு பகவான் தான் வர்றார் இல்லைங்களா? இந்த குரு குழந்தைகள் மூலமாக கட்டாயம் மன கஷ்டம் இருக்கும். ஃபஸ்ட்டு 6 கஷ்டம், 9 தான் உங்களுக்கு பாக்கியம். குழந்தைகள் மூலமாக ஒரு கஷ்டத்தை கொடுக்காம பாக்கியம் கிடையாதுங்க. இயற்கையாகவே அந்த கிரகம் இயங்கும்.
குழந்தைங்களுக்காக கடனை வாங்கி நீங்கள் படிக்கிறது கட்டுறீங்க அப்படின்னா நல்லா தெளிவாக கேட்டுக்கோங்க. நீ படிப்பியா, ஹாஸ்டலில் போய் தங்குவியா, நான் கடனை வாங்கி கட்டுறேன், நீ சரியா இருப்பியான்னு கேளுங்க. அப்போ தான் ஹாஸ்டல் சாப்பாடு ஒத்துக்காது. சரிங்களா? ஹாஸ்டல் சாப்பாடு ஒத்துக்காது. குரு வயிறுங்க, பணத்தை கட்டு வந்துடுவீங்க. என்ன பண்ணுவார்? அங்கே இருக்க முடியலம்மா, ஃப்ரெண்ட்ஸ் செட் ஆகலம்மா, என் டீச்சர் திட்டுறாங்கம்மா, எங்கள் சார் திட்டுறாங்க, ஏதோ ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு என்ன விருப்பமோ அதை மட்டும் பண்ணி கொடுங்க. உங்களுடைய விருப்பத்தை அங்கே திணிச்சிங்கன்னா பிரச்சனை தான். செவ்வாயை விட சந்திரன் வச்சுக்கோங்க சாது தான். செவ்வாய் வேகமாக போவார், விவேகம் முக்கியம். இவர் என்ன பண்ணுங்க, நிதானம் அவசியம். எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? நான் செஞ்சு தரேன், நான் பண்ணித்தரேன், எல்லாம் இழுத்து போட்டுக்குவாங்க. கடகத்தில் பிறந்தவங்க யாராவது உள்ள இருக்கீங்களா? கடகத்தில் பிறந்தவங்க உள்ள இருக்கீங்களா? கடக லக்னம் எல்லா பொறுப்பும் வாங்கிக்குவார். பொறுப்பு வாங்கிக்கிறீங்களா? ஆனால் பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க. இவங்கள மாதிரி பண்ணுறதுக்கு ஏன்னா குரு உச்சம் இல்லைங்க. பொறுப்பை கையில் கொடுத்துட்டீங்கன்னா சூப்பராக பண்ணுவாங்க. ஆனால் இவருக்கு லாபம் இருக்கான்னு கேளுங்க. அந்த பொறுப்பு எடுத்ததில் இருக்காது. சரிங்களா? மற்றவர்களுக்கு தான் என்ன பண்ணுவாங்க, எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. லாபத்தை எதிர்பார்க்க மாட்டாங்க. லாபத்தை ஆனால் மறைமுகமாக என்ன இவங்க செய்யக்கூடிய புண்ணியம் 6, 9 பாக்கியம் அவங்களுக்கு என்ன யூஸ் ஆகிட்டே இருக்கும். ஒரு பக்கம் ஸ்டோரேஜ் ஆகிடும், கண்டிப்பாக கிடைக்கும். அது எப்போ தெரியும் கிடைக்கும் தெரியுங்களா? 50 வயசுக்கு மேலே கிடைக்கும். உங்களுக்கு என்ன வயசாச்சு? உங்களுக்கு ஒரு 5 வருஷம் வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பாக என்ன நினச்சிக்கோங்க. எங்க இந்த கடகத்துக்குள்ள குரு உச்சம் இருந்தா இல்லை மேக்சிமம் அதே தாங்க. இந்த இந்த அமைப்புல அப்படிதான் அவங்க இருப்பாங்கன்னு சொல்ல வராங்க. இது மாறாது இல்லைங்க, மாறாது, கரத்துவம் மாறாது. சரிங்களா? அடுத்து அது கல்யாண பொறுப்புலாம் கொடுத்து பாருங்க, சூப்பராக பண்ணுவார். கல்யாணம், கோயில் விசேஷம், இவரை மாதிரி பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. இவர் வந்தால் தான் வேலையாகும். இவர் கூட வசூல் நல்லா ஆகும். வசூல் பண்ணுறதுக்கு கூட போய் நின்னா போதுங்க, எழுதவெல்லாம் வேண்டாம், அவர் கூட போய் நின்னா போதும், நல்லா வசூல் ஆகும். கேளுங்க, நான் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட கேட்டேன்னா இதை பற்றி பேசியிருக்கோமா? இயற்கையாகவே. சரிங்களா? கடகத்தில் அந்த கடகத்தை அமைப்பு அந்த மாதிரி. சரிங்களா? அடுத்து என்ன எடுத்துக்கலாம்? இவருக்கு 8 யாருங்க? சனி பகவான் தானே. உள்ள ஸ்டார் இயங்குதுங்களா? தர்ப்பணம் திதியெல்லாம் கட்டாயம் கொடுக்கணும். கடகத்தில் பிறந்தவங்க தர்ப்பணம் திதியெல்லாம் கட்டாயம் கொடுக்கணும். மறைமுக கர்மா எங்கிட்டே இருக்கணும். மறைமுக கர்மா எங்கிட்டே இருக்கும். பொதுவாகவே எல்லாம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு கூட உங்களுக்கு அமாவாசை பொட்டாசி தான். அம்மாவளி, அப்பாவளி, யாரெல்லாம் இறந்துக்கோங்க தெரியுமா? பெரியப்பா, தாத்தா, பாட்டி எல்லாரும் பேரும் எழுதிக்கோங்க. அண்ணன், தம்பிங்க, தங்கச்சிங்க, குழந்தைங்க இருந்திருப்பாங்க இல்லைங்களா? எல்லாருடைய நேம் லிஸ்ட்டே எழுதிக்கோங்க. போய் ஐயர்கிட்ட பிண்டமெல்லாம் கொடுத்து லிஸ்ட்டை கொடுத்துருங்க. அவர் பாட்டுக்கு படிக்கட்டும், அவர் பாட்டுக்கு நீட்டாக சொல்லிடுவாங்க. சரிங்களா? எல்லாத்துக்குமே கொடுங்க. தாத்தா கொடுத்தா போதும், பாட்டிக்கலை, எல்லாத்துக்குமே கொடு. அதனால் எல்லாத்துக்குமே கொடுக்கணும். சரிங்களா? இவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2க்குண்டான அமைப்பில் சூரிய பகவான் வீடு வரும். அப்பாவுக்கு சப்போர்ட் நிறைய பண்ணி கொடுப்பாங்க. அப்பா சப்போர்ட் இவங்களுக்கு கம்மியாக இருக்கும். அதே அப்பாவோட சொத்துக்கள் அதிகம் அனுபவிக்க முடியாது, அதிகம் விரும்பவும் மாட்டாங்க. சரிங்களா? சொத்துக்கள் வந்து கொடுத்தா பார்க்கலாம், இல்லைன்னா வேண்டாம், நான் சம்பாரிச்சுக்குவேன் அப்படின்ட்டு இருப்பாங்க. ஆனால் ஓரத்தில் கொடுத்தா பரவாயில்லன்னு தோணும். செவ்வாய் உள்ள இருக்காரு இல்லைங்களா? பட் எதிர்பார்ப்புகளை வெளியே காமிச்சிக்காத யாருன்னா கடகம் தான். எனக்கு வேணும் ஆனால் சொல்ல மாட்டேன், கிடைச்சா சந்தோஷம், அதுக்காக மெனக்கிட மாட்டாங்க, வருத்தப்படவும் மாட்டாங்க. ஆனால் ஒரு ஆழ்ந்த மனசுக்குள்ள ஒரு டிப்ரெஷன் கட்டாயம் இருக்கும். இதே கடகத்தில் வச்சுக்கோங்க, கேது இருக்காரு அப்படின்னா மனநிலை கண்டிப்பாக அவங்களுக்கு பாதிப்பு இருக்கும். கடகத்தில் கேது இருக்கு அப்படின்னா அவங்க ஃபேமிலியில் வச்சுக்கோங்க, வீட்டை விட்டு வெளியே போனவங்கலாம் இருப்பாங்க. கேட்டு பாருங்க, கடக கேது இருக்காங்க அப்படின்னா யாராவது உங்கள் ஃபேமிலிக்குள்ளார வெளியே போயிருக்காங்களா, வராமல் கேட்டு பாருங்க, ஆமான்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக இருக்கும் கடக கேதுக்கு.
ஏன் கடக ராகும் கடக கேது சொன்னேன் நான்? சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு சூட்சமா இருக்கு. என்னங்க? ஓகே ஓகே, பக்கத்தில் வந்துட்டீங்க, இன்னும் பாயிண்ட்டுக்கு வரல. சந்திரன் வீட்டில் ராகுவும் கேது இருக்குன்னா கிரகண தோஷங்க. என்ன தோஷங்க? கிரகண தோஷம். இயற்கையாகவே எங்களுக்கு ஒரு மன அழுத்தம். அதாவது ராகு இருக்குன்னா ஒரு குடம் பாலில் ஒரு துளி விஷம் விழுந்த மாதிரி இருப்பான். யூஸ் ஆகுமா ஒரு குடம் பால்? யூஸ் ஆகுங்களா? கேது இருக்குன்னா மன அழுத்தம் கட்டாயம் இருக்கும். ஏமாந்துருவாங்க. கையெழுத்தெல்லாம் போட்டு சொத்தெல்லாம் ஏமாற்றி வாங்கியிருப்பாங்க. சந்திரன் கேது கேட்டு பாருங்க, கையெழுத்து போட்டு ஆமாங்கன்னு சொல்லுவாங்க. நான் அவர் நம்பி தாங்க பணம் கொடுத்தேன், நம்பி தாங்க செஞ்சேன். இது இன்னொன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இதே இந்த கேதுவோட செவ்வாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க, புருஷங்கிட்டயே பணம் கொடுத்தாலும் கணக்கில் எழுதி வச்சுக்கோ, எப்போ கொடுப்பேன். என்னங்க? கேதுவோட செவ்வாய் கடகத்தில் இருக்கு அப்படின்னா கணக்கு எழுதி வச்சுக்கோ, நீ கேட்ட நான் கொடுத்தேன், எப்போ நகையை திருப்பி தருவேன், எப்போ எனக்கு டார்ச்சர் பண்ணுவாங்க. என்ன காரணம்? லாபத்தில் சந்திரன் உச்சம். என்னோட தேவை எனக்கு அதான் பெருசாக இருக்கும். ஏன்னா எப்போவுமே கேட்கும்போது குடும்பம் தான் அவங்க கேட்கணும், திருப்பி தர சொல்லவே கூடாது. இவங்க மறந்துடுவாங்க, இவங்க மறக்க மாட்டாங்க. அதுதான் ப்ராப்ளம். சரிங்களா? சரி, அடுத்து துலாம் வீடு போலாங்களா? கடக மாந்தி வந்து பெண்வழி கர்மாம்மா. இவங்க என்ன பண்ணணுன்னா, யாராவது உறவில் வந்து பெண்கள் தவறிட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் அக்கம் பக்கத்தில் பெண்கள் தவறி, அங்கே போய் உங்கள் கடமைகளை சரிவர செய்யுங்க. எடுத்துக்கட்டி வேலை செய்யணும். சாப்பாடு போடுறது, பரிமாறுறது, சேர் வாங்கி போகிறது, நாளைக்கு தண்ணி வாங்கி வச்சுருங்க, டீ காஃபி வாங்கி கொடுங்க உங்கள் காசில். முடிஞ்சால் கடைசி வரைக்கும் காரியம் பண்ணி கொடு, சப்போர்ட் பண்ணி கொடு. ஒரு 1000 ரூபா 2000 செலவு பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணாவே அவங்க மறக்காமல் வாய்க்கரிசி போடுங்க. அது எந்த உறவாக இருந்தாலும் சரி. அரிசி தானே சந்திரன் அப்படிங்கிறது, தாராளமாக பண்ணலாம். அதாவது இதே லக்னம் மாந்தின்னு வச்சுக்கோங்க, லக்னத்தில் மாந்தி இருந்தால் என்னங்க கணக்கு சொல்லுங்க பார்க்கலாம். லக்னத்தில் மாந்தி இருக்கு, அது என்ன சொல்ல வருது? பிரேத சாபத்தோட தோஷம். லக்னத்தில் லக்னம் மாந்தி என்ன சொல்ல வருதுங்க? ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதாவதுங்க, வீட்டில் இறந்துருப்பாங்க, சரிங்களா? அங்கே செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாமல் சண்டை போட்டிருப்பாங்க. அந்த ஆத்மா இறந்ததுக்கப்புறம் அழுகுது. இறந்ததுக்கப்புறமும் அந்த ஆத்மா என்ன பண்ணுதுங்க? செய்ய வேண்டிய காரியத்தை பண்ணாமல் அடிச்சுக்கிறாங்க, சண்டை போடுறாங்க. லக்னமாந்தி கேட்டு பாருங்க, உங்கள் ஃபேமிலிக்குள்ளார இறந்த சண்டை போட்டின்னு கேட்டு பாருங்க, ஆமான்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க. லக்னமாந்திக்கு ஒரே ரூல் தான், இடுகாட்டுக்கு விறகு வாங்கி தரணும், வருஷம் ஒருக்கா வாங்கி தரணும். அனாதை இறந்த பெண்களுக்கு உங்களால் முடிஞ்சா வந்து பணம் கொடுங்க. ஆனால் இன்னொரு விஷயம், அனாதை பெண்களுக்கு நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா 16ஆவது நாள் கண்டிப்பாக 1 ஸ்பூன் எள் எடுத்துட்டு நீங்கள் ஆற்றுக்கு போகணும். நீங்கள் யாருக்காக பணம் கொடுத்தீங்களோ அவங்கள நினச்சி எள்ளும் தண்ணியும் விடணும். கண்டிப்பாக செய்யணும். பிரச்சனைக்கு இல்லை கண்ணா, இது நல்ல வழிதான். என்னன்னா, அந்த ஆத்மா எங்கேயோ பிறந்து நம்ம கையால் ஏன் அந்த காசு கொடுக்கணும்? ஒரு காரணம் இல்லாமல் எதுக்கு? காரியம் இல்லை இல்லையா? அந்த என்ன பண்ணணும், நீங்கள் அது ஒரு கோயில் போகாதீங்க, கோயிலுக்கு போகாதீங்க. ஒரு ஆத்மா அடக்கம் பண்ண கொடுத்துட்டீங்க அப்படின்னா 16 நாள் வெயிட் பண்ணுங்க. எல்லா தீட்டும் 16 நாள் தாங்க, நல்லதுக்கும் சரி கெட்டதுக்கும் சரி. தீட்டு 16 நாள் தான். நம்ம அடப்பு பார்க்கறது வருஷேந்திர நம்மளுடைய சாங்கியம், ஒரு சம்பிரதாயம், அதை மாற்ற முடியாது இல்லைங்களா? ஆனால் தீட்டுங்கிறது 16 நாள். அந்த 16 என்ன பண்ணணும்னா 1 ஸ்பூன் எள்ளு எடுத்துக்கோங்க, நேராக கங்கைக்கு போங்க, ஓடுற தண்ணி, அந்த ஆத்மாவை நினச்சி அந்த எள்ளும் தண்ணி விட்டுட்டு குளிச்சுட்டு வந்துடுங்க.
பக்கத்தில் விநாயகர் இருக்காரா, சாமி கும்பிட்டு வந்துடுங்க. அந்த ஆத்மா உங்களுக்காக வரம் வாங்கி கொடுக்கும். இதை செஞ்சாதான் கொடுக்கும். பணத்தை மட்டும் கொடுக்கறது நம்மளுடைய இது கிடையாது. அதுக்குண்டான கடைசி காரியம் என்னதுங்க? எள்ளும் தண்ணி விட்டால் அந்த ஆத்மாவுக்கு சாந்தி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, வாடகை வீட்டில் சந்திரனில் இந்த கடக லக்னத்தில் நான் ஒரு கேள்வி கேட்குறேன் உங்களைங்க. கடக லக்னம் தான் நீங்கள் பிறந்திருக்கீங்க. உங்கள் அக்கம் பக்கத்துலேயோ உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துலையோ வாடகை வீட்டில் வச்சுக்கோங்க, தவறி இருப்பாங்க, உள்ளே விட மாட்டாங்க பணத்தை. நடந்திருக்குங்களா? கடகத்தில் பிறந்து வச்சுக்கோங்க, அம்மாவாக இருக்கும், யார் சொந்தமாக இருக்கும், வாடகை வீட்டில் குடியிருக்காங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இறந்துருப்பாங்க இல்லைங்களா, வீட்டில் இறந்துருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, வேற பக்கம் கொண்டு போங்கன்றுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, மறக்காமல் கொண்டு போனதுமே எள்ளு அரைச்சி விட்டுருவாங்க, திரும்ப அந்த ஆத்மா இங்கே வரக்கூடாது அப்படின்னு. வாடகை வீட்டில் யார் தவறி இது போனாலுமே அந்த ஹவுஸ் ஓனர் கண்ணி பண்ணுவாங்க. எள்ளு அரைச்சா வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன படையல் போட்டு சாமி கும்பிட்டாலும் ஆத்மா வீட்டுக்கு வராதுங்க. எப்படி தாண்டி வரும்? ஒவ்வொரு எல்லாம் பொறுக்கிட்டு வரணுமா அந்த ஆத்மா வீட்டுக்கு வரணும் அப்படின்னா. அவங்க எள்ளு வீசினாங்க பாருங்க, அந்த எள்ளெல்லாம் பொறுக்கிட்டு தான் வரணுமா. அப்போ என்ன பண்ணணும், உங்களுடைய சொந்த இடம் எங்கே இருக்கோ, அண்ணன் தம்பிங்க பங்காளிங்க எங்கே, அங்கே போய் என்ன பண்ணுங்க, அவங்கள நினச்சி படைச்சு கும்பிட்டிங்கன்னா தான் நீங்கள் வைக்கிற சாப்பாடு காக்கா எடுக்கும். வாடகை வீட்டில் இருக்கும் கண்டிப்பாக அந்த ரூல் நினச்சிக்கோங்க. ஏன்னா எள்ளு படம் யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வீட்டில் நிறைய பேர் குடியிருப்பாங்க, நல்லது தான். ஏன்னா அவங்க சேஃப்டி பார்க்கணும்லங்க, சரிங்களா? அந்த விஷயத்தாங்க இருக்கு. சரி, அடுத்த துலாத்துக்கு போகலாங்களா? சரி, துலாம் சரராசி. இவங்க எப்படி திரும்ப இருப்பாங்க தெரியுங்களா, தான் செஞ்ச தப்பை நியாயப்படுத்துவாங்க, அடுத்தவங்க தவிர குத்தி காட்டுவாங்க. தப்பு செஞ்சு வச்சுக்கோங்க, இவர் சொல்லும்போது அட ஆமாம் தப்பே இல்லை சரியாக தான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா சனி பகவான் நாங்கள் உச்சம், சூரிய பகவான் நீங்கள் நீச்சம். அப்பாவின் மூலமாக சொத்துக்கள் ஏமாற்றம் கட்டாயம் உண்டு. அதுவும் அண்ணா இருக்காங்கன்னா அண்ணா மூலம் அப்படிதாங்க, கொஞ்சமாவது என்ன பண்ணுங்க, சொத்துக்களோட ஏமாற்றம் கொஞ்சமாவது இருக்கும். யாராவது இருக்கீங்களா துலாத்தில் பிறந்தவங்க? லக்னம் ராசி யாருமே இல்லைங்களா? காரசாரமே இல்லாமல் இருக்கே உங்கள் ஃபேமிலிக்குள்ளார. சொல்லுங்க, மனைவி துலா லக்னம். சொத்து வாங்கிட்டீங்களா? மாமனாருது பார்த்துக்கிறீங்க, அதை எப்படி நீங்கள் பார்த்துக்குவீங்க? அதனால் ஏதோ பாருங்க, ஒரு விஷயம் வெளியே போயிடுச்சு இவங்க பார்த்துக்கிறாங்க, அவர் இங்கே இருந்தாருன்னா நீங்கள் தான் பார்ப்பீங்க. மனைவி பேர் என்னங்க? திருசெல்வி. பட் இருந்தாலும் சொத்துக்கள் ஏமாற்றம் உண்டு, கவனமாக. உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வாங்கிக்கோ, கிடைத்தா ஓகே, அப்போ ஓகே. எதிர்பார்த்தா கிடைக்காது. மாமனார் இருக்காருங்களா? இதுதான் பாயிண்ட். அவர் இருந்திருந்தா ஆனால் துலாத்தில் பிறந்தவங்களுக்கு அவங்களுடைய பூர்வீக சொத்தில் பாதிப்பு இருக்கும். என்ன காரணம்? அன்னார் இருக்கணுங்க. ஒரு அன்னாரு இருந்து அன்னார் சொத்தை அதிகமாக எடுத்துக்குவார். ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11ங்கிறது சூரிய பகவான் பாதகமாக வருவார், 5ங்கிறது பூர்வீகம் இல்லைங்களா, சொத்து. சனி பகவான் என்ன தனக்கு 7 நிமிஷம் முடிஞ்சு, ஆனால் இன்னும் உச்சமாக இருக்கும் சனி பகவான் அதுமாதிரி தரமாட்டாருங்க. உச்ச சனி பகவான் என்ன காரணம்? பார்க்கும் வீடு பகை வீடு. 3வது தனுசு வீடுமா பார்வை, செவ்வாய் வீட்டை 7வது பார்வை பார்ப்பாருங்களா, பார்த்தா சந்திரன் வீட்டை பார்ப்பாரு. சனி பகவான் நீச்சமாக இருந்தால் பாருங்க நட்பு வீட்டை பார்ப்பாரு. புதன் 3வது வீடு மிதுனத்தை பார்ப்பாரு. 7வது துலாம் சுக்கிரன் வீட்டை பார்ப்பாரு. பார்த்தா தன் வீட்டை பார்ப்பார். சனி பகவான் நீச்சமாக இருந்தால் கூட சொத்துக்கள் கிடைச்சிரும். உச்சமாக இருக்காரு வச்சுக்கோங்க, போராடி தான் வாங்கணும். ஒரு பஞ்சாயத்தாவது வைக்கணும். பஞ்சாயத்து வைக்காம உங்களுக்கு தேவையானது கிடைக்காது. இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களாங்க, கேட்குவாங்க, சே நம்ம கூட பிறந்தவங்க தானே வச்சுட்டு போகிறாங்க, ஏன் ரத்தம் தானே, இந்த ஜபது அக்கா தம்பியாக பிறந்தோம். ஒரு பாயிண்ட் புரிஞ்சுதுங்களா? விட்டு கொடுத்துருவாங்க. துலாத்தில் பிறந்தவங்க பிடிவாதம் பிடிக்க மாட்டாங்க. என்ன காரணம்? தராசு. தராசு சூரிய பகவான் ஆத்ம கிரகம் என்ன, அது பலவீனமாக இல்லைங்க உங்களுக்கு. பாதகாதிபதியாக இருந்தாலும் கூட இந்த வீட்டில் சூரிய பகவான் பலவீனமாகிறார். யோகாதிபதியாக இருக்கிற உச்சம் அடைகிறார் சனி பகவான். விட்டு கொடுத்து போயிடுவாங்க.
சண்டை போட மாட்டாங்க, சங்கடப்பட மாட்டாங்க. ஆனால் வருத்தம் இருக்கும். செஞ்சிருக்கலாம், தன்னோட தேவைக்கான ஒரு உதவி கிடைக்காது, தன்னோட தேவைக்கு உதவி கிடைக்காது. உதவிகள் கூட இவங்க பார்த்து தான் செய்யணும், துலாத்தில் பிறந்தவங்க. அதுவும் வச்சுக்கோங்க, 12ஆம் இடத்துல கன்னி வீட்டில் வச்சுக்கோங்க, குரு பகவான் வந்து உட்காந்துட்டாரு. யார் அவர்? 3 6க்கு உண்டான கிரகம், எதிரி தானே உங்களுக்கு, வந்து உட்காந்துட்டாரு. புதன் பகவான் வச்சுக்கோங்க, குரு வீட்டில் போய் உட்காந்துருக்காங்க. அது தனுசுவாக இருக்கட்டும், மீனமாக இருக்கட்டும், என்ன பண்ணக்கூடாதுங்க, உதவிகள் கவனமாக செய்யணும். நீங்கள் செய்யக்கூடிய உதவியிலேயே அவமானம் ஏற்படும். உதவியிலேயே உபய ராசியில கிரகங்கள் இருந்தால் தான் உதவியே பண்ணுவாங்க. மிதுனம், கன்னி, தனுசு, மீனம், இதுல கிரகங்கள் வச்சுக்கோங்க, உதவி பண்ண மாட்டாங்க. அறுத்த கை சுரம் தர மாட்டாங்க, கை கட் பண்ணிட்டாங்க வெய்யுங்கன்னு எதுவும் வைக்க மாட்டாங்க, பாப்பாவை செய்ய மாட்டாங்க. ஏன்னா உபய ராசியில உபய கிரகத்துல என்ன கிரகம் இருக்கணும், இருந்தாதான் உதவி பண்ணுங்கிற மனசு வரும். இல்லைன்னா எச்ச கையில காக்காவை துரத்த மாட்டாங்க வச்சுக்கோங்களேன், அப்படியே எடுத்துக்கலாம் சிம்பிளா. ஆனா இந்த குருவும் புதனும் பரிவர்த்தனை 12 3 வச்சுக்கோங்க, உதவிகள் அவங்க கவனமா செய்யணும். உதவிகள் கண்டிப்பா கவனமா செய்யணும். அவங்க செய்ய உதவியில தான் பிரச்சனையே வரும். இது நீ செய்யாம இருந்திருந்தீங்கன்னா அந்த பிரச்சனையே வந்திருக்காது. ஏன்பா நான் நல்லதான்ப்பா நினைச்சேன் அப்படிம்பாங்க. எதுக்குப்பா நல்லதுன்னு நினைச்சேன்? உங்களுக்கு சூரிய பகவான் ஆத்ம கிரகம் பலவீனம் ஆயிடுச்சுங்க, சரிங்களா? அன்னார் மூலமா கண்டிப்பா பாதிப்பு உண்டு, கண்டிப்பா அன்னார் ஏமாத்திருப்பாங்க. ஏன் சூரிய பகவான் இல்லையா, அண்ணா மூலமா ஏமாற்றம் இல்லாம எந்த துலாலக்னம் ராசி இருக்காது. அவர் தப்பிச்சுட்டாரு, சரிங்களா? நான் ஃபர்ஸ்ட் ஆயிட்டேன், துலா லக்னம் எதிர்பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டேன். அவங்களும் அப்படிதாங்க. நீங்க விருச்சகம் தானே, காலப்புருஷி 8 கெட்ட எங்கிட்டு இருக்காங்க. என்ன ஸ்டார்? அனுஷம் 2ஆம் பாதம் சொன்னீங்களா, முதல் பாதம். சரி, சரிங்க. இப்போ இந்த துலாத்துக்கு பார்த்தீங்கன்னா 6 கிரகம் யாரு? குரு பகவான், சரிங்களா? இந்த குரு பகவான் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. தசா புத்தி நடத்தும் போது வியாபாரத்தில் ரொம்ப கவனமா இருங்க. துலாம் லக்னத்துல பிறந்தவங்களுக்கு குரு பகவான் தசை நடத்தும் போது ரொம்ப 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 கவனமா இருக்கும். கண்டிப்பா ஏமாத்திடுவார், விரயத்தை கொடுக்காம இருக்கவே மாட்டார். ஏன்னா எதிரி, உங்க முயற்சி அத்தனையும் என்ன ஆகும், உங்களுக்கு வீணாகிறது குரு பகவானால தான். கண்டிப்பா கிடைக்குங்க, சனி பகவான் தான் கொடுப்பார். இன்னொன்று சொல்லப்போனா குரு பகவான் வந்து கோடி கோடியாக கொட்டி தரும் கிரகம் அல்ல. அவர் வந்து கௌரவ கிரகம். சூரிய பகவானும் குரு பகவானும் ஒரு 100 பேர் தெரியுதுன்னா ஒரு 10,000 பேர் தெரியுங்கள. எப்படிங்க? உங்களை பிரபலப்படுத்தி விடுவார், உங்களை அறிமுகப்படுத்தி விடுவார், பெரிய பெரிய நபர்களோட தொடர்புகள் ஏற்படும். அதான் குரு. ஒரு நல்ல நேம் வாங்கி கொடுப்பார். கௌரவ கிரகம் தானேங்க, ஒரு அந்தஸ்து, புகழ், கௌரவம், அதோட குரு பகவான். கரெக்ட் பாயிண்ட். சனி பகவான் தான் உங்களுக்கு யோகத்தை கொடுப்பார். சனி பகவான் சொத்து கொடுத்தாரு வச்சுக்கோங்க, ரொம்ப ஸ்திரமா இருக்குங்க. சனி பகவான் தசா புத்தி காலங்களில் சொத்து சேர்த்துறீங்கன்னா அது பரம்பரை கண்டிப்பா இருக்கும், சரிங்களா? அவர் கொடுத்தாருன்னு யாருமே தடுக்க முடியாது. அதே வச்சுக்கோங்க, சனியோட ராகு கேது இருக்குன்னா பூர்வீக சொத்து இவங்க தான் இழப்பாங்க, இழத்துருவாங்க, வித்துருவாங்க. இதை வச்சு என்ன பண்றோம், எதுக்கு பண்றோம்? நம்ம அங்க போறோம் இங்க போறோம், எதுக்கு? இது யார் வாங்க போறாங்க? கிடைக்கிற வித்துருங்க, தள்ளிடுங்கன்றுவாங்க. ஆனா துலாம்ல பிறந்தவங்க கண்டிப்பா சொத்து வச்சிருக்கணும் பூர்வீகத்துல. ஏன்னா சனி பகவான் கும்பங்களா 5ஆ வராரா, கொஞ்சமாவது வச்சிருக்கணும். வச்சிருந்தாதான் உங்களுக்கு யோகமே, வச்சிருந்தாதான். கொஞ்சமாவது வச்சிருக்கணும் பூர்வீகம். தோட்டமா வச்சிருங்க, 1 ஏக்கரா தோட்டம்னு வச்சுக்கோங்க. நல்லா குத்தி குட்டாலும் சரி, இல்லைன்னா நல்லா உழ ஓட்டி விட்டு தென்னை மரத்தை வச்சு விட்ருங்க. ஒரு 2 வருஷம் மட்டும் பாதுகாத்துருங்க. 1 ஏக்கரா 2 வருஷம் அது வேறு பிடிச்சிட்டா போதுங்க. 2 வருஷம் அது பாட்டுக்கு அப்புறம் சொட்டு நீர் பாசனம் இருக்கிறதாச்சு. இப்போ ஆட்டோமேட்டிக் இருக்கு, வீட்டில் இருந்து என்ன பண்ணலாங்க, நீங்கள் எங்கே வேணா இருங்க, வீட்டில் இருந்துட்டு 3 பீஸ் கரண்ட் 2 பீஸ் கரண்ட் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணலாம், நீங்கள் தண்ணியை எடுத்துட்டு ஆஃப் பண்ணிக்கலாம்.
துலாம் லக்ன ராசியில் பிறந்தவங்க எப்போவுமே தோட்டத்தில் வந்து அழிச்சு பண்ணுறவெல்லாம் பண்ணக்கூடாது, நிலையானது தான் பண்ணணும். மரம் வச்சு விடுங்க, தென்னை மரம், பாக்கு மரத்துக்கு பராமரிப்பு அதிகம். தென்னை மரம் வச்சு அது அவங்கள பார்த்து ஒரு குத்தகைக்கு விட்டுருங்க வருஷம் வருஷம். பாருங்க பார்த்தீங்களா, துலா வீட்டில் இருக்குல்லங்க, லக்னம் துலா வீட்டில் இருக்காங்க, ஆட்டோமேட்டிக் மோட்டர் போட்டுட்ருக்காரு. அவ்வளோதான் பாயிண்ட். சரிங்களா? ஏன் சொல்ற தென்னை மரம்? 2 செவ்வாய் வருமானம். செவ்வாய் தென்னை மரம் தாங்க. செவ்வாய் தானே சொல்லுங்க, ஆமாவா இல்லையா? 2 வருமானத்தை கொடுக்குறதெல்லாம் உங்களுக்கு. இவங்க அழிச்சு பண்ற வெள்ளாமையை விட நீங்க என்ன தோட்டத்தில் போட்டிருக்கீங்க? தென்னை தான் போட்டிருக்கீங்களா? ஓகே, தென்னை தான் போட்டிருக்காரு, பரவாயில்ல. ஓகேங்க, சூப்பர், நைஸ். சரி, இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாண்டுக்குண்டான கிரகத்தை எடுத்துக்குவோம் துலாத்துக்கு. சரிங்களா? பாண்டுக்குள்ள கிரகம் பார்த்தீங்கன்னா புதன் பகவான், அவரே பாக்யாதிபதி. ஆனால் துலாத்துக்கு அவரே பாக்யாதிபதி, அவரே விரையாதிபதி. சரிங்களா? படிக்கும்போது கஷ்டப்படாமல் படிச்சிருக்க மாட்டாங்க. ஸ்டடீஸ் பண்ணும்போது ரொம்ப ஆசை இருக்கும், சப்போர்ட் கிடைக்காம இருக்கும், இல்லைன்னா எதிர்பார்த்த சீட்டு கிடைக்காம இருக்கும். அது அவங்க படித்த பிடித்த விஷயத்துக்காக எஃபர்ட் போடாமல், சிரமப்படாமல், சங்கடப்படாமல் ஒரு டிகிரி எடுத்துருக்க மாட்டாங்க. ஒரு விரயத்தை கொடுக்கும், ஒரு மன விஷயத்துக்குள்ள ஒரு போராட்டம் இருக்கும். நான் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா அப்படிங்கிற விஷயத்த வந்து துலாம் தான் சொல்லும். இவங்கள மேஸ்ட்ரேட் அதுக்கெல்லாம் சூப்பராக வரும். கரெக்ட். அதே மாதிரி எங்கள் வீட்டு துலா லக்னம் தான் அவர். கேஸ் வச்சுக்க வருதுன்னா இது ஜெயிக்கும் ஜெயிக்காதுன்றவார். நான் நடத்தி தரேன், பணத்துக்குள்ளலாம் கேட்கவே மாட்டேன். ஜெயிச்சா ஜெயிக்கும் சொல்லி தான் ஃபீஸே வாங்குவேன். அப்பீல தான் போகணும், ஆரம்பத்தில் சொல்லிடுவார். நம்பி ஏமாற்ற மாட்டார். நம்பி இது இவ்வளோதான்ப்பா, அதுக்கு இவ்வளோ, ஏன்னா உள்ள இவ்வளோ கட்டணும், ஃபீஸ் எவ்வளோ செலவு, இவங்க செலவு கட்டி தான் ஆகணும். மறுபடியும் அப்பீல் போய் தான் பார்க்கணும். பார்க்குறதா இருந்தால் பாருங்கள், இல்லைன்னா சமாதானம் வந்து பேசிட்டு போங்க அப்படின்றவார். ஏன் செலவு பண்ணிகிட்ருக்க? நமக்கு வருமானம் வருதுன்னு விஷயம் எப்பயும் யாரும் இறங்க மாட்டான். துலாத்துக்கு தெரியாதுங்க, மேக்ஸிமம் ஏமாற்ற மாட்டாங்க, ஏமாந்து தான் இருப்பாங்க. இவங்களுக்கு ஏமாற்ற தெரியாது, ஏமாந்துடுவாங்க. ஏமாத்துனா இவங்க மனசாட்சி இவங்களை வச்சு செஞ்சிடும். தப்பு செஞ்சுட்டோன்னு என்ன பண்ணுவாங்க? சிரமப்படுவாங்க. சரிங்களா? சரி, இப்போ சூரிய பகவான் சொன்னீங்க இல்லைங்களா, அந்த வீட்டுக்குள்ளே இருக்குது. இப்போ சூரிய பகவானும் புதன் பகவானும் துலாத்தில் இருக்காங்க அப்படின்னா அப்பாவியோட ஹெல்த்துக்காக கடன்படுவார். அப்பாவுடைய ஹெல்த்துக்காக, ஆப்ரேஷனுக்காகலாம் கட்டாயம் கடன் இருக்கும். ஏன்னா 12 ஹாஸ்பிட்டல். சரிங்களா? 11ங்கும் போது பாதகமாக வேலை செய்யறதில்ல, உங்களுக்கு செஞ்சே ஆகணும். பொழைக்கவே மாட்டாங்க, இருந்தாலும் என்ன பண்ணலாம், முயற்சி பண்ணி பார்க்கலாம். அதீத பாசம் இருக்கும். எப்பவுமே நீசமாக கிரகம் தான் வச்சுக்கோங்க, அந்த காரகத்தை இழுத்து பிடிச்சிக்கோங்க. உச்சமாக கிரகம் விட்டுரும், ஏன்னா நம்மளை விட்டு போகாது, அது நம்மளை விட்டு அவங்க போகாது. சரிங்களா? அந்த மாதிரி. ஸோ இப்போ ஒரு எக்ஸாம் வச்சுக்கோங்க. இப்போ நான் அஸ்ட்ராலஜர் வந்து ஒரு 10 வருஷம் பார்த்துட்ருக்கேன். இப்போ நியூட்ரிஷன் ஃபுட்டு கொடுத்துட்ருக்கேன், 1.5 வருஷம் ஆகுது. என்னை கேட்குறவங்க எங்கள் அஸ்ட்ராலஜி பார்க்குறதுலாம் கேட்குறாங்க. நான் சொன்னேன், ஏங்க 10 வருஷம் ஆச்சு, அது என்னை விட்டு போகாது, அது என்னை வளர்த்திட்டு தான் இருக்குது, அது வளர்த்து இன்னும் என்ன. ஆனால் இதில் நிறைய கற்றுக்கணும் இல்லையா? நான் நியூட்ரிஷன் ஃபுட்டுக்கு யோகா சொல்லி கொடுத்துட்ருக்கோம், ரிசல்ட்ஸ் நிறைய எடுத்துகிட்ருக்கோம். இதை நான் கற்றுக்கணுன்னா இதுக்குள்ளே இறங்கி நான் பண்ணி தான் ஆகணும். அதுக்காக இதை விட முடியுமா? 2ஐயும் பார்த்து தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கு எக்ஸாமுக்காக சொன்னேன். சரிங்களா? அதான் என்னென்னா, இவங்க உச்சமாக இருக்கக்கூடிய கிரகம் வந்து எப்பவுமே நம்மளை என்ன பண்ணுங்க, நம்மளை விட்டு போகாது. ஆனால் நீச்சமாக கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும், எஃபர்ட் போடணும். சரி, இப்போ துலா ராசியில் பிறந்துட்டாங்க, அங்கேயே வந்து சந்திரனும் இருக்காங்க, சூரியன் இருக்காங்க, புதன் இருக்காங்க. என்ன பண்ணுவாங்க? 2 வழியோட மாமா சப்போர்ட் இருக்காதுங்க. அப்பா வழியில் மாமா சப்போர்ட் இருக்காது, அத்தை வழியில் இங்கே அம்மா வழி மாமா சப்போர்ட் இருக்காது. அவங்களால தான் பிரச்சனையாகவே இருக்கும். மாமாவின் மூலமாக பாதிப்புகள், பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, ஏதாவது சங்கடங்கள் கண்டிப்பாக இருக்கும்.
புதன்னா மாமா தானேங்க. ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க, எல்லாம் என் தம்பி தான் வாங்க, அம்மா என் தம்பி அண்ணன் தான் வாங்க. கடைசியில் இப்படி மாமா ஏமாத்தவன் எதிர் கூட பார்க்கலடா, நான் இப்படி பண்ணிட்டாடா உன் மாமா அப்படின்னு புலம்புவாங்க. சரிங்களா? ஸோ இந்த விஷயத்துலாம் இப்போ ஃபஸ்ட்டு பேசிட்டோம். துலா லக்னத்துக்கு வந்து 8ஆக வந்து சுக்கிர பகவானே வராரு. கண்டிப்பாக அவருடைய தாக்கம் இருக்கும்போது நம்ம கவனிக்கணும்னு சொல்லிட்டேன். இப்போ அதே சுக்கிரனுடைய எங்கே 8ல் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. 8ல் சுக்கிரன் இருக்கார், லக்னத்துக்குள்ளே சனி பகவான் இருக்கார். பெரியப்பா வழியில் கண்டிப்பாக வந்து கொலை குற்ற பாதகங்கள் இருக்கும். பெரியப்பா வகையில் யாராவது ஒருத்தர் கொன்ன தோஷங்கள் இருக்கும். அதுவும் பெண்ணை கொண்டு இருப்பாங்க, பெண்களை கொன்ற தோஷம். ஏன்னா சுக்கிரன் வீட்டில் சனி வந்துட்டாரு, சுக்கிரனு வந்துட்டாங்க. 6 8 தானே கான்செப்ட். நம்பி ஏமாத்திருப்பாங்க, கல்யாணம் பண்ணி சொல்லியிருப்பாங்க, ஏமாத்திருப்பாங்க, கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டாங்க. 2 விதமான தாரமான வாழ்க்கை அந்த விஷயம் இருக்கும். அந்த பாதிப்புகள் இந்த துலாத்துக்கு இருக்கும். சரிங்களா? குருமகா தசா புத்தி காலம் மட்டும்தான் இவங்க ரொம்பவும் கவனமாக இருக்கணும். தொழில் செய்யும் பொழுது ஏமாற்றம் கொடுக்காம இருக்கவே இருக்காது. அதிகமாக அகலக்கால் வைக்கக்கூடாது, கொஞ்சம் யோசிச்சு பண்ணணும். எதுக்கு தெரியுங்களா? 11 பாதகமாக இருக்குன்னா அவங்க பக்குவப்படணும், வேகமாக இருக்கக்கூடாது, அவசரப்படக்கூடாது அப்படின்னா. இந்த துலாம் சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே கவர்தல், பேசியே கவுத்துருவாங்க, பேசியே கவுத்துருவாங்க. 2வது விஷயம் எடுத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் 2வது இருக்கு இல்லைங்களா, பேசியே கஷ்டப்படுத்துவாங்க, டக்குன்னு தூக்கி எறிஞ்சிருவாங்க. ஒரு பிரச்சனையை ஈஸி ஹேண்டில் பண்ணவும் தெரியும், சின்ன பிரச்சனையை பெருசு பண்ணவும் தெரியும். இதுதான் துலாம். ஒன்றுமே இருக்காதுங்க பிரச்சனை, அதை எப்படி பெருசு பண்ணது தெரியும். பெரிய பிரச்சனையாக இருக்கும், இவங்க போய் உட்காந்து பேசினாங்கன்னா ரொம்ப சுமூகம் முடிச்சுட்டு வந்துடும். பேச்சு திறமை இருக்கும் துலாத்துக்கு. இவங்க சொன்னால் பேசுனா கேட்பாங்க. சரியா சொல்கிறாங்க. அந்த புரிதல், பிரித்து சொல்கிறது, நீ இது பண்ணியிருக்க, இது பண்ணாமல் இருந்திருக்கணும், உன் தப்பு இங்கே இருக்குது அப்படிங்கிற பிரித்து சொல்லுவாங்க. சொல்லும் பொழுது அது ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி இருக்கும். சரி, அடுத்து மகரம் வரலாம். மகரத்தில் யாரில் பிறந்திருக்கீங்க? பையன் இருக்கார். ரொம்ப பஞ்சுவாலிட்டி, பர்ஃபெக்டாக இருப்பாங்க. இவங்கள மாதிரியே அன்றைக்கி எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. நான் இருக்கேன்ல அதே மாதிரி நீங்களே இருங்கம்மாங்க. ஏன்னா சூரிய பகவான் 8, அப்பா தான் ஹீரோ, அப்பா தான் வில்லன். சரிங்களா? அப்பா தான் ஹீரோ. நாளில் வந்து உச்சமாகிறார் சூரிய பகவான், அவரே அஷ்டமாதிபதியாக வராங்க. மகரத்தில் பிறந்தவங்களும் துலாத்தில் பிறந்தவங்களும் செய்யக்கூடாது தவறுன்னு தெரியுங்களா? கவர்மெண்ட் ஜாப் போகாதீங்க, அரசாங்க வேலைக்கு ஆசைப்படாதீங்க. என்ன காரணம்? துலாத்துக்கு சூரிய பகவான் பாதகம். சூரிய அரசாங்கமே சூரிய பகவான் தான். செவ்வாய் பகவான் அதிகாரம், குரு பகவான் பதவி, சனி பகவான் கர்மா. கரெக்ட். என்னன்னா இவங்களால வந்து ஒரு அடிமையாக வேலை செய்ய முடியாது. இவங்க 10 பேர்த்துக்கு வேலை சொல்லுவாங்களே தவிர 10ஓட ஒன்றா போய் உட்கார மாட்டாங்க. அந்த அளவுக்கு பக்குவம் இருக்காது, மனசு இடம் கொடுக்காது. என்ன எப்படி அவன் சொல்லலாம், என்ன எப்படி அவன் கேள்வி கேட்கலாம், அதாவது கேள்வி கேட்கறதுல இருப்பாங்க, வேலை இருப்பாங்க தவிர யாராவது பதில் சொல்லவே மாட்டாங்க. மகரத்தை கேட்டு பாருங்க, கேள்வியில் கேள்வி கேட்பாங்க, பதில் சொல்ல மாட்டாங்க. உங்கள் பையன் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா அதில் ஒரு கேள்வி தான் கேட்பாரு தவிர பதில் சொல்ல மாட்டார். அது மகரத்துக்கே உண்டானது. அவங்க ஏன் பதில் சொல்லணும்? செவ்வாய் அங்கே உச்சங்க, குரு பகவான் பலவீனம், ஆனால் மூளை தான் குரு, ஈஸியாக அடக்கிடுவாங்க, பேசியே கவுத்துடுவாங்க. ஆனால் கரெக்டாக இருக்கும், தன்னுடைய ஸ்பீட் எங்கேயுமே குறைக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு வேலையை செய்ய வைக்கிறது கொஞ்சம் போராடணும். செஞ்சாங்கன்னா பர்ஃபெக்டாக. சோம்பேறி சனி பகவான். சனி பகவான் என்னங்க, கீ கொடுக்கணும், கீ கொடுக்க பொம்மை அப்படியே இருக்கும், கொடுத்து அது போய் டம் டம் டம்னு அடிச்சுட்டே இருக்கும் இல்லைங்களா? ஆனால் கீ கொடுத்துட்டே இருக்கணும். அவங்களுக்கு உண்டான நிலைப்பாடுகள் அவங்க புரிஞ்சுக்கிற வரைக்கும், நான் இதை செய்யணும், இப்படி இருக்கணும்னு அவங்க ஒரு லைனுக்குள்ளே வர வரைக்கும் நீங்கள் கீ கொடுக்கணும். ஒன் டைம் வச்சுக்கோங்க, தன்னை சுற்றி அதை சரி பண்ணுவாங்க. நீ இப்படி பண்ணு, இதை செய்ய, அதை செய்யணும். அதே மகரத்தில் பிறந்தவங்க கவர்மெண்ட் ஜாப்புக்கு ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க. நிறையா பேர் போயிட்டு வந்திருக்காங்க. இந்த வேலைக்கு எதுக்குடா வந்த, இடம் தெரியாத இடத்துல தூக்கி போட்டுருவாங்க. சாப்பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா இறங்கி வரணும் 10 கிலோமீட்ரு.
செவ்வாய் பகவான் பாதகாதிபதிங்க, அதிகாரமே செவ்வாய் தான். குரு பகவான் எதிரியா போயிட்டாரு. பதவியே குரு பகவான் தான். துலாத்துல ஜாதகம் வருதா கேட்பாங்க கவர்மெண்ட் எக்ஸாம். நீ ட்ரை பண்ணாதப்பா, பிஸ்னஸ் பண்ணுங்க. ஒரு 5 வருஷம் எடுத்துக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க என்ன வேலை செய்றீங்களோ 5 வருஷம் எடுத்துக்கோங்க சப்போர்ட். ஆனா என்னைக்கு இருந்தாலும் அரசாங்கத்துல பிரச்சனை உண்டுங்க, பிரச்சனை உண்டு, பாதிப்பும். இவங்க லஞ்சமெல்லாம் வாங்கினா ஈஸியா மாட்டிக்குவாங்க, சம்பாரிச்சு எல்லாமே லாக் ஆயிடும் வெளியே வந்து. எப்படிங்க ஹை போஸ்ட்ல போய் உள்ள போகும்போதே வச்சுக்கோங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் உள்ள போய்க்கலாம். ஆனா லஞ்சம் வாங்கிட்டாங்க, பரமபதம் படம் மாதிரி தான் சல்லா போயிட்டு இருக்கோம். ஒன்னே ஒன்று போடுவாங்க, அப்புறம் எங்க ஆரம்பிச்சோமோ பண்ணக்கூடாதுங்க. யாருக்கு 6, 8, 12 கனெக்டிவிட்டி ஆகுதோ, அங்க ராகு உள்ள வராரோ அப்பதாங்க லஞ்சம் வாங்க வெளியே மாட்டுவாங்க. ராகு தான் திருட, ராகுதான் என்னன்னா வெளியே தெரிஞ்சிடும். பாம்பு புத்துக்குள்ள இருக்கு, அது வெளியே வந்துடும். என்ன காரணம்னா தனக்கு வீடு கட்ட தெரியாது, கரையா கட்டி வச்சு வீட்டுக்கு தான் குடி இருக்கும். தனியா தெரியுங்களா? அதுக்கு பாம்புக்கு தெரியுங்களா? தெரியவே தெரியாது. இன்னொருத்தர் கட்டி வச்ச வீட்டுக்குள்ள தான். இவங்கெல்லாம் பினாமியா போகக்கூடாது. இவங்கெல்லாம் ராகு 4, 8, 12, 6 இந்த நட்சத்திர கால் இருந்தாவோ இந்த கிரகத்தோட சேர்க்கை வச்சுக்கோங்க. கேட்டால் வச்சுக்கோங்க பினாமியா போகலாமான்னு. போகலாம்ப்பா, கடைசி நீ சம்பாதிச்சு வச்சிருப்பேன், உன் தாத்தம்பா சொத்துலாம் இருக்கும், இதோட எல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் கேஸ் போட என்ன பண்ணுங்க, எங்கள் தாத்தா சொத்துங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் பாருங்க, இந்த பத்திரம் வேறுங்க, அந்த பத்திரம், அதுக்கப்புறம் அலையணும். ஆனால் அடுத்து நிற்கணும்ல, 0 வந்துடணும். அதனால இவங்கெல்லாம் ராகுதான் திருட, நல்லா ஏமாத்திடும். சரிங்களா? அந்த மகரத்தில் வந்து பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா தான் கற்ற விஷயத்த ஓப்பனாக சொல்லிடுவாங்க. அது கல்வியாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், எதையும் மறைச்சு வைக்க தெரியாது. ஆனால் எந்த அளவுக்கு மறைச்சு வைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் அதிகம். ஏன்னா செவ்வாய் பகவான் லாபாதிபதி அவர் தான். சனிக்கு செவ்வாய் பாதகம், செவ்வாய்க்கு சனி பாதகம். இதை விட பாருங்க, மேஷத்துக்கும் கும்பத்துக்கும் விட மகரமும் இது விருச்சகம்தான் கிரிட்டிக்கல். ஏன்னா காலபுருஷன் 10, 8ங்க. இந்த மகரத்துல செவ்வாய் உச்சமா இருக்கக்கூடாது. மகரத்துல செவ்வாய் உச்சமா இருக்கு அப்படின்னா தற்கொலை எண்ணம் வரும், தற்கொலை எண்ணங்கள் வரும். ஒரு சின்ன விஷயத்தை வச்சுக்கோங்க, கொலை பண்ண மிரட்டுறது வாயில வரும்போதே கொன்றுவண்டா அந்த வார்த்தைகள் வரும். ஏன்னா குரு மூளை நீசமா இருக்கு இல்லைங்க, டக்குன்னு என்ன பண்ணதுன்னா அவங்க புத்தி வேலை செய்யாது, புத்தி அவசரத்தில் பேசிடுவாங்க. சின்ன விஷயங்கள் பேசுறது, அந்த வார்த்தைகள் வந்து ஒரு வார்த்தை கொல்லும், ஒரு வார்த்தை வெல்லும். வார்த்தைகளுக்கு வலிமை அதிகம். கவனமாக இருக்கணும். ஒரு இடத்துல ரிஜிஸ்ட்ரேஷனில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பத்திரப்பதிவுகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் மகரம். அதே மாதிரி இவங்க சீப் அண்ட் பெஸ்ட்டாக வச்சுக்கோங்க, கிடைக்குதுன்னு இடத்த வாங்கி போட்டாங்கன்னா அதுக்கப்புறம் லாக் ஆகிடுவாங்க. வளர்ச்சி அவங்களுக்கு கண்டிப்பாக லாக் ஆகும். இடம் வாங்கினாங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட் அவுட்டரில் கிடைக்குது வாங்கி போடுங்கன்னு. யார்? மகரம். என்ன காரணம்? 6 உங்களுக்கு வந்து யாருமா? புதன் இல்லை, ரிஜிஸ்ட்ரேஷன் 3ஆம் இடத்துல போய் நீசம். உங்கள் முயற்சியின் மூலம் நீங்களே செக் வச்சுக்குவீங்க. அவுட்டர் ஏரியாவில் சீப் அண்ட் பெஸ்ட்டில் கிடைக்கிற இடத்த மட்டும் வாங்கிட்டீங்கன்னா, நான் உங்கள் ஜாத்தை கூட இன்னும் பார்க்கல. அப்படிங்களா? வாங்காதீங்க, கண்டிப்பாக லாக் ஆகிடுவீங்க. இது ஜாதகத்தை பார்த்து அனுபவங்கள் இருக்குல்லங்க, பொது பலன் மட்டும் கிடையாதுங்க. நான் சொல்கிற எல்லா விஷயமும் ஜாதகங்களை பார்த்து அனுபவ பலனும் இருக்கு. சரிங்க, நல்ல ஸ்தானம்னா எதுங்க சொல்லுங்க? ம் ம் கண்டிப்பாக கொடுப்பாருங்க, கொடுப்பாருங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது புதன் தான்.
6ங்கிற பிரச்சனையை கொடுக்காம 9ங்கிற பாக்கியத்தை கொடுக்க மாட்டார். 6 என்னங்க? வம்பு வழக்கு தானே, கடன் தானே, பிரச்சனை தானே, நோய் தானே. சார் வணக்கம். பிரச்சனையை கொடுக்காம பாக்கியம் கொடுக்க 2 பாவம் ஏங்க வச்சிருக்காங்க ஒவ்வொரு கிரகத்துக்கும். இது கிடைக்காம இது அனுபவிக்க முடியாது. எந்த 6 எந்த 9? ஆமாம்மா. நின்றகோள பெருமாளை வணங்கக்கூடாது, சயனகோள பெருமாளை வணங்க. கஸ்தூர் ரங்கநாதர் இருக்காரு. நின்றகோள பெருமாள் பிரச்சனையை கொடுப்பார். சயனகோள பெருமாள் திருப்பதி நீங்க போகக்கூடாது, ஸ்ரீரங்கம் போகலாம். திருப்பதி மகரத்துல திருப்பதி போனாங்கன்னா கண்டிப்பா பிரச்சனை வருங்க. திருப்பதி மட்டும் போயிட்டு வந்துட்டாங்கன்னா எந்த லெவல் இருக்காங்களோ கீழே வந்து தான் மேலே வருவான். மகரத்தில் பிறந்தவங்க திருப்பதி போவே கூடாது. அதுவும் புதன் திசையில ராகு புத்தி, ராகுல புதன் காலப்பகை. அது லக்னம் 12 லக்னம் 12 ராசி எடுத்துக்கோங்க. புதன் ராகு நடக்கும்போது திருப்பதி போயிட்டு வந்துட்டீங்க, டோட்டல் அவ்வளோதான். காலப்பகை என்ன தெரியுங்களா? கடவுளால் கூட உங்களை காப்பாற்ற முடியாது. கடவுளால் கூட உங்களை காப்பாற்ற முடியாத காலப்பகை. காலப்பகையில் எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை உண்டு. சிவன் கோயில் இருக்கக்கூடியது நீங்க வந்து வணங்கலாம். சிவன் ஆலயம், ஏன்னா உங்களுக்கு நாளில் வந்து உச்சமாறாருல உங்களுக்கு சூரிய பகவான். சிவன் கோயில் இருக்கக்கூடிய பெருமாளும் பிரச்சனை இல்லை, சிவனும் பிரச்சனை கிடையாது. ஆனா நீங்க கோயிலுக்கு போகும்போது தானம் கொடுத்துட்டு போகணும். வெளியே உட்கார்ந்து இருக்காங்க யாராவது, மேரிகோல்டு பிஸ்கட் வாங்கி தானத்தை கொடுத்த நீங்க உள்ள, அதை 8 தானத்தை கொடுத்துட்டு தான் சிவன் கோயிலுக்கு நீங்க போகும். தாராளமா போகலாம். தானம் கொடுக்காம நீங்க போகக்கூடாது. என்ன காரணம்னா, எப்படி கொடுப்பீங்க? குடிஞ்சிருவீங்கல்ல, உங்க என்ன ஆகும்? 8 உங்களுக்கு நஷ்டத்தை கொடுக்காது. நம்ம குனிஞ்சுதாம தானம் கொடுக்குறோம், அங்கே தலைக்கணம் ஈகோலாம் இருக்காதுல்ல. சிவன் கிட்ட போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம தலை வணங்கி தான் போகணும். ஏன்னா அங்கே ஆணவத்தோட போக முடியாது. சிவன் அழிக்கும் கடவுள், நம்ம எல்லா எண்ணங்களையும் நெகட்டிவாக அழிக்கும் இறைவன் தான் அவர். நீங்கள் தானத்தை கொடுத்து தான் போகணும். மகரம் 1, அதே மாதிரி கன்னி அவங்களும் அப்படிதான், மீனமும் அப்படிதான். இந்த 3 ராசிக்காரங்களும் என்ன பண்ணணும்னா, சிவன் கோயிலுக்கு போறீங்கன்னா மேரிகோல்டு பிஸ்கட் வாங்கி ஃபர்ஸ்ட் தானத்தை கொடுத்துருங்க. மீனத்துக்கும் 6 இயங்குவார், 8ல் வந்து ஈச்சமாகறாரு இல்லைங்க, 6 8 கான்செப்ட். 2ல் உச்சமழாரு இல்லைங்க, கொடுத்துட்டீங்கன்னா நல்லா கொடுப்பாரு உங்களுக்கு. கொடுத்துட்டு போனால் கிடைக்குங்க சிவன்கிட்ட. தானத்தை கொடுத்துட்டு போனால் கண்டிப்பாக கேட்கறது கொடுப்பார். கொடுக்காம போனீங்கன்னா கிடைக்காது. சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது நம்ம வாயால். பட் ஏதோ ஒரு மனசுக்குள்ள ஒரு திருப்தி இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். கோயிலுக்கு போயிட்டு அப்புறமா ஒரு திருப்தி இருக்காது, சரிங்களா? அதனால தான் கொடுத்துட்டு போகும். என்ன காரணம்னா, சனி பகவான் யார்? அங்கே இல்லாதப்பட்டவங்க தானே. உங்களை நீங்கள் இயக்கிக்கிறீங்க, வேற எதுவும் இல்லை. உங்களை நீங்களே உங்கள் லக்னாதிபதி ஆக்டிவேஷன் பண்ணிக்கிறீங்க. அதே மாதிரி துலாம் 1 மகரம் 1 இரவு நேரத்தில் கோதுமை சாப்பிடக்கூடாது. உணவு சப்பாத்தி சாப்பிடக்கூடாது, ரவை சாப்பிடக்கூடாது. ஏன்னா சூரிய பகவான் வந்து மறைஞ்சிடுறாரு. அதுக்கப்புறம் உணவு சாப்பிட்டீங்க அப்படின்னா ஆக்டிவேஷன் பண்ணுற மாதிரி 8யும் இவருக்கு 11 பாதகத்தையும். எஸ், என்ன சாப்பிட்றீங்களா? நைட்டு என்ன சாப்பிட்றீங்க? எந்தோ சாப்பிடக்கூடாது. பகலில் சாப்பிடுங்க, இரவு சாப்பிடக்கூடாது, சரிங்களா? கன்னி அப்படிதான், மீனம் துலாம் மகரம் இந்த 4 ராசி. சூரிய பகவான் பலவீனமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, சாப்பிடாதீங்க, சாப்பிடக்கூடாது. அவரை ஆக்டிவேஷன் பண்ணீங்கன்னா அவரே பலவீனமாக இருக்காரு, எப்படி பலம் கொடுப்பாரு? அவர் பலம் பண்ணணும். என்ன பண்ண தெரியுங்களா? 1 கிலோ கோதுமை வாங்கணும். 1 கிலோ கோதுமை வாங்கி குரண கோதுமையாக வாங்குங்க. வாங்கி நல்லா கழுவி சாமி ரூமில் ஊற வச்சுருங்க. சனிக்கிழமை தான் வாங்கணும். சனிக்கிழமை சூரியன் மறைவுக்கு அப்புறம் தான் வாங்கணும். சூரிய பகவான் மறைஞ்சிடணும், சரிங்களா? ஒரு 7 மணிக்கு மேலே போய் 1 கிலோ மட்டும் வாங்குங்க. நல்லா கழுவி உமியெல்லாம் போயிடணும். ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் சிவன் ஆலயத்திற்குரிய பசுமாடாக இருக்கலாம், இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்குன்னா பசுமாடு கொண்டு போய் என்ன பண்ணலாம், நம்ம அந்த கோதுமை குருணையை வந்து
சாப்பிட உன் கையால் கொடுக்கணும். கையால் கொடுத்தா மட்டும்தான் சிறப்பு. சரிங்களா? இப்போதான் மகரம் வந்திருக்கேன் கண்ணா. பசிக்குதுங்களா? சரி. ராசி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் ரூல். சரிங்களா? ஸோ அடுத்த விஷயம் எடுத்தீங்கன்னா குரு பகவான் இருக்கு உள்ள இருக்காருன்னு வச்சுக்கோங்க. குரு பகவான் இருக்காங்கன்னா உங்களோட முயற்சிகள் சொல்லக்கூடாது வெளியில். நிறைவாகும் வரை மறைவாக இரு. சொல்லிட்டீங்க அப்படின்னா செய்ய மாட்டாங்க, அந்த காரியத்தை தொடவே மாட்டாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அது மற்றவங்க அழகாக ஒர்க் அவுட் ஆகும்ப்பா. நீ சொன்னப்பா, நான் செஞ்சேன்ப்பா, சூப்பர் அப்படிம்பாங்க. டேய் நான் ஆரம்பிக்கவே இல்லைடா. பாயிண்ட் புரிஞ்சுதுங்களா? எஸ். மறைவாகும் வரை 2 கை இருக்குங்க, இறுக்கி மூடிக்கோங்க. ஆப்போசிட்டில் பார்க்குறவங்களுக்கு என்னமோ ஒன்று வச்சுருக்க, நமக்கு தெரிய வெறுங்கைன்னு. நம்ம கையில் ஒன்றுமே இல்லை. ஆனால் என்ன பண்ணுங்க, 2 கையும் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பார்க்குறவங்க பொறுத்தளவுக்கு என்னமோ ஒன்று இருக்குது, அவ்வளோதான். கை திறந்து காமிச்சிட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லாத கையை இருக்க முடியும் கேட்பாங்களா இல்லைங்களா? நமக்கு தெரியுமோ தெரியாதோ சொல்லாமல் இருந்தீங்கன்னா உங்கள் லைஃப்பை நீங்கள் அழகாக ஜேர்னி பண்ணலாம். ஆனால் மகரத்தை பொறுத்தளவுக்கு யாராவது பார்த்துட்டாங்கன்னா எல்லாத்தையும் ஒப்பிச்சிருவாங்க, A to Z. என்ன காரணம்? பாதகாதிபதி உச்சம். பேசாமல் இருக்கவே முடியாது. பேசுறீங்களா இல்லையா? சொல்லுங்க. கார்த்திக்கு வார்த்தையே வரல. சரிங்களா? அதான் அமைதியாக இருக்கு. சரிங்களா? அதனால் பேசவே கூடாது. சரிங்களா? ஏன் விரையாதிபதி கிரகம் பலவீனம் ஆயிடுச்சுங்க. உங்களை நீங்கள் லாஸ் பண்ணிக்குவாங்க. எந்த வீட்டில் விரையாதிபதி அந்த ராசிக்குள்ளே இருக்கச்சோ அவங்க நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்ன, உங்களுக்கு பலன் கிடைக்காது. ஒரு லக்னமாக இருக்கட்டும், ஒரு ராசியாக இருக்கட்டும், அந்த வீட்டு விரையாதிபதி உட்காந்துட்டானா அந்த பாவம் உங்களுக்கு லாஸ்னு அர்த்தம். அந்த பாவகத்தை சார்ந்த இழப்பு சந்திச்சே ஆகணும். இப்போ லக்னாதிபதி சனி பகவான் வச்சுக்கோங்க, அவரே வந்து உட்காண்டாரு 12ஆம் இடத்துல. வரக்கூடிய வருமானம் சொல்லக்கூடாது, வெளியில் வருமானத்தை சொல்லக்கூடாது. சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ப்ரொமோட்டட். உங்களுக்கு என்னது, அப்படியே கீழே வருவீங்க. நல்ல கடுமை உழைப்பாளி தான் மகரம். வந்து நல்லா வேலை செய்வாங்க, வேலைக்கெல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க, நீட்டாக பண்ணுவாங்க, பஞ்சுவாலிட்டியாக இருப்பாங்க. சரிங்களா? அதெல்லாம் தப்பு சொல்லக்கூடாது. பட் ஆனால் மற்றவங்களுக்கு தான் அதிகம் பயன் கிடைக்குமே தவிர இவங்க அனுபவிக்க முடியாது. பா சொன்னால் செஞ்சோம், எல்லாம் செஞ்சோம், அவருக்கு லாபம். அவர் கார்த்திக் எங்கப்பா கூப்பிடுங்க, அந்த வேலையை பண்ண சொல்லுங்க. நீங்கள் இல்லை அங்கே வேலை ஓடாது. இருக்கா கார்த்திமா? பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க, ஏன்னா கரெக்டாக பண்ணுறாரு இல்லைங்க. அதனால் ஓனர்ஷிப் தெரியும், யார்கிட்ட கொடுத்த வேலை செய்வாங்கன்னு. அவரை கூப்பிட்டு கொடுங்க, சரியாக பண்ணிடுவாங்க. ஏன்னா சாப்பாடு தூக்கம் 2வது தான், வேலைக்கு தான் பண்ணுவாங்க. இருக்காமா? மகரத்தில் பிறந்தவங்க வேலை இருக்கு அப்படின்னா, மீனம் அப்படிதான் நல்லா பயன்படுத்திக்குவாங்க, பெனிஃபிட் கிடையாது. அதுதான் மகரம். ஏன்னா காலப்புருஷனுக்கே 10 இல்லையா? ஆனால் ஆட்டோமேட்டிக் கர்மா குறையும் கண்ணா. உங்களை அறியாத சில வித கர்மாக்கள் விட்டு வெளியே வரீங்க. சரிங்களா? ஸோ நிறைய விஷயம் மகரத்துக்கு வேற என்ன சொல்லலாம். அஷ்டமாதிபதியை வச்சுக்கோங்க, வந்து உட்காண்டார் சூரிய பகவான். அஷ்டமாதிபதியான சூரிய பகவான் வந்து மகரத்தில் இருக்கு அப்படின்னா அப்பா பையன் சண்டையே தீராது, விட்டு கொடுத்து போகணும். எப்பவுமே சூரியன் சனி வந்து பாருங்க, அப்பா பையன் மட்டும் தான் பார்க்கணும், அப்பாவை பொண்ணுக்கு பார்க்கக்கூடாது. பொண்ணு சொன்னால் அப்பா கேட்பாருங்க. சூரியன் சனி சேர்க்கை இருக்கு அப்படின்னா பொண்ணு ஜாதகத்தில் ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அப்பாவுக்கும் பையனுக்கு மட்டும்தான் சூரியன் சனி சேர்க்கை பார்க்கணும். அது மகர வீட்டில் வச்சுக்கோங்க, சூரிய பகவான் இருக்கார் அப்படின்னா அப்பா பையன் ஃபஸ்ட்டு எதிரி. ஆனால் வெளியே போய் அப்பாவை பெருமையாக பேசுவார். அப்பாவை பற்றி பெருமையாக பேசுவார். எங்கள் அப்பா அப்படி இருந்தது, அப்படி நிறைய பண்ணி கொடுத்துருக்கா, செஞ்சு கொடுத்துருக்காரு, விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே வந்துன்னு வச்சுக்கோங்க, நேராக முகம் கொடுத்து பேசிக்க மாட்டாங்க. முகம் கொடுத்து பாவம் எல்லாம் அந்த அம்மா தான் மாட்டினாங்க, சரிங்களா, எதுக்குமா இந்த ஆளை கட்டின அப்படின்னு கேள்வி வேற கேட்பாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. 2 மணி ஆச்சுட்டாங்க. நெக்ஸ்ட்டு மகரத்துக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்கவே. இப்போ சரத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கோம். அதே மாதிரி மகரத்தில் பிறந்தவங்க எப்போவுமே நிதானமாக இருக்கணும். தன்னுடைய தேவைகளையும்
எந்த ஆசைகளையும் கனவுகளையும் நீங்க சொல்லாத வரைக்கும் தான் சக்சஸ் கிடைக்கும். பாக்யாதிபதி புதன் பகவான். சொத்துக்கள் வெளியிருந்து கிடைக்குங்க, வச்சுக்க தெரியாது. வில்லங்கமான சொத்துக்கள்லாம் கூட வரும், பட் அதன் மூலம் கஷ்டங்களும் வரும். அது எந்த மாதிரி சொத்துக்கள்னு பாருங்க. அசட் அப்படிங்கிறது உங்களுக்கு 11, சரிங்களா? செவ்வாய் வீடு உங்களுக்கு பாதகாதிபதி வீடும் கூட. நீங்கள் சொத்து வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை அவர்கிட்ட கட்டி காப்பாற்ற மாட்டார். நீங்கள் கோடி கோடியாக வச்சுருங்க. ஆனால் மகரத்தை பொறுத்தளவுக்கு அப்பா சொத்தை விட நான் கொடுத்து அப்பாவை காப்பாற்ற நினைப்பாங்க தவிர அப்பாவை கொடுத்து நான் நினைக்க மாட்டாங்க. கண்டிப்பாக எல்லாத்துக்கும் உண்டுங்க. விதியும் உண்டு, விதி விலக்கும் உண்டு. விதியை கையாளோட விதி விலக்க கையாளணும். எங்கீங்க விருச்சகத்துக்கும் கம்மியாகுங்க. கரெக்டாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அவங்க சொத்துக்கள் எப்போ வாங்கி போடுறாங்களோ அப்போ தான் வில்லங்கமே ஸ்டார்ட் ஆகும். இவங்க பார்த்தீங்கன்னா கார்னர் பிளேஸில் குடியிருக்கக்கூடாது. கார்னர் இப்போ இடம் வாங்கி போடக்கூடாது, சரிங்களா? புதன் அங்கே இருக்கார் அப்படின்னாவே, ஏன்னா புதன் தான் கார்னர். அந்த கார்னர் இடத்த வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, வளர்ச்சி கிடைக்காது, சரிங்களா? அப்படியே கொண்டு போயிடலாம். சரி, ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். சந்தேகங்கள் இருக்குங்களா? அது ராசி உங்களுக்கு. மகரத்தில் சந்திரன் தான் ராசியாக தான் உங்களுக்கு. மகரத்தில் வச்சுக்கோங்க, ஒரு சூட்சமம் என்னென்னா, திருவோணம் தான் சூட்சமம். சந்திரன் சனி புணர்ப்பு தான் கண்ணா. நம்ம ஈஸ்வரன் கோயில் தான் நமக்கு ரெமடி. ஈரோடு ஈஸ்வரன் கோயில் தான் சனி பகவானும் சந்திர பகவானும் நேருக்கு நேராக இருப்பாங்க. கும்பகோணம் கோயிலும் கிடையாதுங்க. கும்பகோணத்தில் கூட கோயில் கிடையாது. சனி ஈஸ்வரர் ஈரோடுங்க, கோட்டை ஈஸ்வரர் இருக்கும், கபாலீஸ்வரர் அங்கே தான் வரணும். சூப்பராக வேலை செய்யும். கும்பகோணத்தில் கூட இந்த மாதிரி கோயில் கட்டலாம் கிடையாது. சனிபகவான் நேருக்கு நேராக இருப்பாங்க. புணர்ப்பு தோஷம் சந்திரன் சனி பகவானோட சாரத்தில் இருந்தாவோ சேர்க்கை இருந்தாவோ பழைய சாப்பாடு சாப்பிடணும். வாரத்து 2 நாள். சந்திரனே யாருங்க உணவு, சனினா பழசு. வெளியே முக்கியமாக கிளம்பும் என்ன பண்ணணும்னா செப்பல் காலில் மாற்றி போட்டு கிளம்பணும். சரி, வலது கால் இடது கால்லையும் வலது கால்லையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் போனாங்கன்னா தடைகள் இல்லாமல் இருக்கும். புரியலிங்க? லக்னம் ராசி ஒன்றுன்னா என்னங்க, கேரக்டரும் ஆக்டிவிட்டியும் ஒன்றா இருக்குது. அவங்கள யாராலும் மாற்ற முடியாது. கரெக்ஷன் பண்ண பேப்பர், நோ ரீவேல்யூஷன், சரிங்களா? திரும்ப மார்க் போட முடியாது. அவங்க பிடிவாதம் தான். அவங்க சொல்ல பேச்சு நீங்கள் கேட்டுக்கோங்க. யாரும் உங்கள் பையனா பேரனா? சூப்பர். ரெட்டை சொல்லி இருக்கா அவருக்கு? ரெட்டை சொல்லி இருக்கும். நெக்ஸ்ட் வேறு என்ன கேட்கு? பாயிண்ட்டு திருவோணத்தில் வச்சுக்கோங்க. மகரத்தில் பிறந்த இருக்கீங்கன்னா அவங்க வீட்டில் 3 கோயில் மண் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா அவர் அவதாரம் எதுக்கு எடுத்திருக்காருங்க? அவர் ஆணவத்தை, மகாபலி சக்கரவர்த்தியோட ஆணவத்தை அழிக்கிறதுக்காக தான் வந்த வாமனாவை தான் எடுத்தார். பிடிவாதம் தாங்க அது. ஒரு தானாக வருது, பயன்படுத்திக்கோங்க, சரிங்களா? ஆமாங்க, மகரத்தில் இருக்கவங்களும் எடுத்து இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு ரூல் வந்தது, கேட்டேன், ஆமான்ட்டாங்க, சரிங்களா? அதுக்கு கணக்கு போட்டிங்கன்னா எடுக்கலாம், சரிங்களா? இப்போ திருவோணத்தில் வச்சுக்கோங்க பிறந்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வீட்டில் 3 கோயில் மண் இருக்கணும். அப்பா வீட்டு குலதெய்வம், அம்மா வீட்டு குலதெய்வம், உங்கள் ஊரோட நீங்கள் எங்கே வாழ்ந்துட்டுருக்கீங்களோ அந்த ஊரோட எல்லை தெய்வம். ஏன்னா அவர் எதுக்காக அவதாரம் எடுத்தார்? 3 அடி மண் கேட்டார். 1 அடி வான் அளந்தார், 1 அடி விண் அளந்துட்டார். 3வது கால் வைக்கிறதுக்கு இடம் இல்லை. இவங்க வளர்ச்சிகள் வச்சுக்கோங்க, சீக்கிரம் மேலே வரணுன்னா அந்த 3 கோயில் மண் வீட்டில் இருந்தால் தான் அந்த ஸ்டார் இயங்கும், சரிங்களா? அந்த மண் எடுக்க ரூல் இருக்குது, எப்படி எடுக்கணும், யார் எடுக்கணும் ரூல் இருக்குது, சரிங்களா? இன்னொரு நாள் பார்க்கலாம், சரிங்களா? ஏதாவது சந்தேகம் இருக்கா? வேறு ஏதாவது? ஐயா
பார்த்தீங்களா பாயிண்ட்டுக்கு வராரு. அப்படிங்களா? கண்டிப்பாக சொல்கிறேங்க ஐயா. அதாவது பசும்பால், நெய், வெத்தலைப்பாக்கில் காணிக்க, மஞ்சள், குங்குமம், 2 எலுமிச்சங்கனி, வெள்ளை துணியில் மஞ்சள் தடவி கொண்டு போகணும். காணிக்க எடுத்துக்கணும். காலையில் 4 மணிக்கு தான் மண் எடுக்கணும். யாரும் பார்க்கக்கூடாது. குலதெய்வ கோயிலோட முன்னாடி இருக்குன்னு வச்சுக்கோங்க, மண் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு பால் ஊற்றணும், அப்புறம் நெய் ஊற்றணும், மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு வெத்தலைப்பாக்கில் காணிக்க வச்சு கனியை வச்சிடணும். அதுக்கு பக்கத்தில் ஒரு வில்ல கல்பூரம் எடுத்து போட்டு பற்ற வைங்க. அந்த கல்பூரம் எரியுங்களா? அணையும் ஓரத்தில் நீங்கள் வெள்ளை துணி கொண்டு போயிருக்கீங்கல்ல, அதை போட்டு வர மண் அப்படியே அள்ளுங்க. கற்பூரம் எரிஞ்ச இடத்துல மண் எப்படி இருக்குங்க? சூடாக இருக்கும். சூடாக இருக்க ஒரு பொருளுக்கு உயிர் இருக்குன்னு அர்த்தம். நம்ம கோயில் மண்ணை வந்து உத்தரவு கேட்காம கொண்டு வரக்கூடாது. அது கோயில் சொத்து. அதனால தான் பசும்பால், நெய் விட்டு காணிக்கையெல்லாம் வச்சு 2 கனி வைக்க சொன்னீங்களா, ஒரு கனியை அங்கே வேலில் குத்தணும். உங்கள் கையில் அந்த இன்னொரு கனியும் இந்த மண் மட்டும்தான் கொண்டு வரணும். பெண்கள் மட்டும்தான் எடுக்கணும். வளர்பிறை வெள்ளிக்கிழமை மட்டும் தான் இருக்கணும். சரிங்களா? அந்த மண்ணை எடுத்துகிட்டு திரும்பி பார்க்காம வரணும். ஏன்னா தேவகணங்கள் பூதகணங்கள் என்ன பண்ணுவாங்க, சொத்தை கொண்டு போகிறீங்க விட்டுருவாங்களா? வருவாங்க, வீடு வரைக்கும் வருவாங்க. அப்போ வீட்டுக்கு வெளியில் இந்த கனி கொண்டு போயிருக்கீங்க இல்லையா, அதை வந்து கேட்டில் எப்போவுமே எலுமிச்சை மலத்தை வந்து ஓட்டை போட்டுலாம் கட்டக்கூடாதுங்க. அது வந்து ராஜகனி. ஓட்டை போட்டு கட்டிட்டீங்கன்னா பலனும் இல்லை, பரிகாரமும் இல்லை. அதை ஒன்று கிளிப்பில் மாட்டணும், இல்லைன்னா துணியில் தான் கட்டி முடிச்சு வைக்கணும். எலுமிச்சம்பழம் பொறுத்த அளவுக்கு. சரிங்களா? கட்டிட்டு நீங்கள் உள்ளே வந்து அந்த மண் என்ன பண்ணால் 48 நாளைக்கு பொட்டு வைக்கணும். சுற்றி 3 பொட்டு வைங்க, மேலே ஒரு பொட்டு, கீழே ஒரு பொட்டு, 5 பொட்டு வச்சுட்டு காலையிலையும் சாயங்காலமும் விளக்கு போட்டு 48 நாள் பராமரிங்க. 49 எனக்கு கால் பண்ணி கேளுங்க என்ன பண்ணுன்னு நான் சொல்கிறேன். ஆமாங்க, ஓகேவா? 48 நாள் அது தலைக்கு ஊற்றிட்டாலும் பிரச்சனை கிடையாதுங்க. வீட்டில் ஆண்கள் விளக்கேற்றலாம். சரிங்களா? அந்த 3 நாள் மட்டும். வேறு ஏதாவது கேள்வி கேட்குறீங்களா? ஓகே. எனது பெயர் மீனாட்சி வெங்கடேஷன், ஈரோட்டில் இருக்காங்க. 7708791654 இது ஒரு நம்பர் இருக்குது. இன்னொரு நம்பர் இருக்குது 9095552564. 2 நம்பர் இருக்குங்க. 9555215564. அனைவருக்கும் நல்வாழ்த்துகள். வாழ்க வளத்துடன். இந்த வாய்ப்பை அளித்த பண்டிட் பால் அவர்களுக்கு மனதார் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.